கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய விலையேறப்பட்ட ஒப்பற்ற நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து, ஏன் விசேஷமாக நமது வாழ்நாளில் ஒரு வருஷத்தை சேர்த்து கொடுத்து, இந்த நாளிலும் இந்த ஒரு 2026 வருடத்தினுடைய முதல் ஆராதனையிலே முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு ஓய்வு நாளிலே நாம் சகோதர சகோதரிகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து அவரை நாம் தொழுது கொள்ளவும், அவருடைய மேலான சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து நம் அனைவரும் இப்படியாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அன்பான சகோதர அந்த வகையில் நாம் தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோதனையும் ஏறெடுத்துக்கொள்ளலாம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஏனென்றால் அன்பான சகோதர கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் இல்லை. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக கூட்டி சேர்த்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவுகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவுள்ள சித்தம் நம் மீது இருந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. அந்த வகையில் நாம் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் தேவனுக்கு போதாது. நாம் நம்ம ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து பூசிச்சிகளாக அவருடைய பிள்ளைகளாக இந்த ஓட்டத்தில் நாம் போயிட்டுருக்கிறோம். அப்போ நமக்கு தேவன் அவருடைய ஸ்பெஷல் பாதுகாப்பை தருகிறார். இந்த புது வருடத்தில் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிச்சிருக்கிறோம். நாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஒவ்வொரு புதிய வருடத்திலும் தீர்மானங்கள் நிறைய எடுப்போம். கடந்த வருடத்தில் இருந்த காரியங்கள், நம்மிடத்தில் காணப்பட்ட தவறான விஷயங்கள், தவறான பழக்கங்கள், தவறான சிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு புதிய வருடத்தில் நான் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். எப்போவுமே அது அந்த ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். 2025 வருடம் பிறந்துச்சு. நிறைய பேர் நம்ம தீர்மானங்கள் எடுத்தோம். அந்த தீர்மானத்தில் எவ்வளவு நிறைவேற்றணும், எவ்வளவு நிறைவேற்றாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, தேவன் இரக்கமாக இந்த புதிய ஒரு ஆண்டை கொடுத்துருக்கிறார். இந்த வருடத்திலாவது நான் கடந்த வருடம் செய்யாமல் விட்ட காரியங்களை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நாம் இந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு தேவன் அனுதினமும் அவருடைய சத்திய ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷித்து பராமரித்து வருகிறார். நம்ம மேலே தான் தேவனுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது, அவருடைய கவனம் இருக்குது. அந்த சராசரம் அத்தனையும் படைத்து ஆண்டு வழிநடத்தி வருகிற சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கண்கள் நம்மீது நோக்கமாக இருக்கிறது. அப்போ நம்ம எப்பேற்பட்ட ஜனங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய வழிகளை பார்க்குறார், நம்மளை பார்க்குறார், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்குறார். ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம மேலே தேவன் என்றைக்குமே கண்ணோக்கமாக இருக்கிறார். நாம் பல சந்தர்ப்பங்களில் அதை நம்ம உணர்ந்திருப்போம். நமது வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆலோசனைகள் ஒவ்வொரு நாள் நாம் பெற்றிருப்போம். கடந்த வருடத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த வருடம் முழுவதும் தேவன் எவ்வளவு ஆலோசனை கொடுத்தார், எவ்வளவு பாதுகாத்தார், எவ்வளவு வழி நடத்தினார். இப்படியாக தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கார். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்கள். உலகத்தில் அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு நிமித்தமாக தெரிந்து கொள்ளும்போது அங்கே எத்தனையோ ஜனங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஜாதிகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ தேசத்து மக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளல, அவங்கள பார்க்கல. தேவன் அவங்கள பற்றியெல்லாம் பேசவே இல்லை. ஆனால் தேவன் பேசுனது எல்லாமே, தேவன் பார்த்தது எல்லாமே அவருடைய பிள்ளைகளை தான். பேசுனது எல்லாமே அவருடைய பிள்ளைகள்கிட்ட தான். உதவிகள் செய்தது எல்லாமே அவருடைய ஜனங்கள் மத்தியில் தான். இப்படியாக தேவன் பாருங்கள், அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினார். இன்னைக்கு ஆவிக்குறு இஸ்ரேல் ஜனமாகிய நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அப்போ நாம் ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டுருக்கோம். எங்கே ஓடிட்டுருக்கிறோம்? நம்ம ஓட்டம் என்ன? பரம அழைப்புக்குள் வந்திருக்கிறோம். பரமன் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். மேலான ஒரு பந்தய பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்குது. இது நமக்கு மட்டும்தான் அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாம் ஏன் தேவன் படைச்சிருக்காரு, நம்ம ஏன் இந்த ஒரு அழைப்புகளை வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியாக இந்த ஒரு மேலான அழைப்புகள் நாம் வந்திருக்கிறோம். தேவன் மேலான ஆசீர்வாதங்களை வழிநடத்தி
அவரிடத்துல சேர்த்துக்கொள்வதற்காக நம்ம வந்து வழிநடத்திட்டு இருக்கார். அப்போது அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம பரமகாலனை நோக்கி போகக்கூடிய இந்த ஒரு ஓட்டம், இந்த ஓட்டத்தில் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். நமக்கு நிறைய இந்த ஓட்டத்தில் தடைகள் வரும். பாருங்கள் அன்பான சகோதரர்களே, நம்ம பந்தய சாலை பார்த்துருக்குறோம். பந்தய சாலையில் ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் பார்க்கும்போது நிறையா அங்கே தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து தான் நம்ம ஓடணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் தேவப்பிள்ளைகளாக நமக்கு வந்து ஜெயங்கொள்ள வேண்டிய தடைகள் என்னென்ன? அப்டாக்கிள்ஸ் டு ஓவர் கம். அப்போ நாம் ஜெயம் கொள்ள வேண்டிய தடைகள், நமக்கு முன்பாக என்னென்ன தடைகள் இருக்குது பாருங்கள். ஒரு விளையாட்டு வீரன் எடுத்துட்டோன்னா அவருக்கு நிறைய தடைகள் இருக்கும் வாழ்க்கையில். அவருடைய பயிற்சி எடுக்கிறதுல, அவர் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அந்த ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராகி பரிசு வாங்கணுங்கிற நோக்கத்தில் வந்து நிறைய தடைகளை சந்திப்பார். அப்போ அந்த தடைகளையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறணும் அன்பான சகோதர சொல்ல. அப்போ ஜெயம் கொள்ள வேண்டிய தடைகள், தேவ பிள்ளைகள், சத்தியத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் நாம தான். இந்த உலகமே தீமை நிறைந்த உலகமாக இருக்குது. தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய நீதிக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம். தீமை நிறைந்த உலகத்தில் தேவனுடைய நீதிக்கு நாம தான் அம்பாசிடர், பிரதிநிதிகள். தேவ பிள்ளைகளாக நாம தான் வந்து தேவனுடைய நீதிக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம் அன்பான சகோதர சொல்ல. அப்போ தீமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ தேவனுடைய நீதிக்கு, தேவனுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. நம்ம செலக்ட் பண்ண வழி என்ன தெரியுங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன வழி தான், இடுக்கமான வழி. 3 வழிகள் பாடத்தில் கேட்டிருக்கிறோம். விசாலமான வழி அது மரணத்துக்கு போகிற வழி. ஆனால் இடுக்கமான வழியை வச்சது இயேசு கிறிஸ்து. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் யார்கிட்ட சொன்னார்னா அவருடைய பிள்ளைகளிடத்துல தான், அவருடைய சீசர்களிடத்துல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை சொல்றாரு, நீங்க வந்து இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்க, அதை கண்டுபிடிப்பவர்களே சிலருங்கிறார். இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர்களே சிலர். பாருங்க, இங்க சிலர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடக்க சொன்னார் அன்பான சகோதர சொல்லு. அந்த இடுக்கமான வாசல் வழியை ஓப்பன் பண்ணி வச்சு அதில் முதல்ல நடந்து காமிச்சவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும்னார். சிலுவை என்பது ஆண்டவர் இந்த வார்த்தையை வசனத்தை பேசும்பொழுது இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கல, அது அவமானத்தின் சின்னமாக இருந்துச்சு. சிலுவை தண்டனை என்பது கேவலமான தண்டனை. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னார். அப்போ இந்த ஒரு வழியானது இடுக்கமான வழிதான். தன்னைத்தான் வெறுக்கணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நம்மளை நாமளே வெறுக்கிறதுங்கிறது, நமக்கு பிடிச்சதை செய்யாமல் ஆண்டவருக்கும் தேவனுக்கும் பிடிச்சதை செய்கிறது. தன்னைத்தான் வெறுத்து நமக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றி போகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடிச்சோடு வச்சுட்டு போயிருக்கார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், அடிச்சோடு, கர்த்தருடைய அடிச்சோடை பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்கிறோம். சிலுவை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறோன்னா பரமக்கானான்னு போகிறோம், பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இதில் நிறைய தடைகள் வரும் பாருங்க. இந்த ஒரு பாதையில் நடந்து போகிறது என்பது சாதாரணமானது கிடையாது, இடுக்கமான வழி. இதில் முன்னேறி செல்றதுங்கிறது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் பாருங்க. இந்த ஒரு பாதையில் போகக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதை எடுத்து வைப்பாங்க. கரணம் தப்புனா மரணம், அவ்வளோதான், டீலாவில் போய் விழுக வேண்டியதுதான். இப்படியாக ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம போகிற வழியும் இப்படி தான், இந்த இடுக்கமான வழி போல தான். ஒவ்வொரு அடியும் நாம் நிதானமாக எடுத்து வைக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் அன்பானவர்களே. நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், நம்ம இடுக்கமான வழியில் போயிட்டுருக்குறோம், ஆபத்து நிறைந்த வழியில் போயிட்டுருக்குறோம், சவால்கள் நிறைந்த வழியில் போயிட்டுருக்குறோம். அப்போ நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமோடு எடுத்து வைக்கிறோமா? பல தடைகள் வரும். பல தடைகளை தாண்டித்தான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வீராங்கனை அந்த பரிசை பெறுவார்கள். நமக்கும் பல தடைகள் இங்கே இருக்கு. பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் இருக்கு. அதெல்லாம் ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அப்போ வெற்றி தோல்வி வரும், ஆனால் நம்ம வந்து வெற்றி பெற வேண்டும்ங்கிற நோக்கத்தில் ஓடணும். ஜெயிச்சா சந்தோஷம்,
தோல்வி அடைஞ்சிட்டா கண்ணீர் தான். அப்போ நம்ம தோல்வி அடையிறதுக்காக நம்ம வரல, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். தடைகளை தாண்டி நாம் ஜெயிக்கணும். அதான் நம்ம படிக்கிறோம். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அதாவது யோவானுக்கு பரலோக தரிசனம் காமிக்கப்படுது. அதில் வந்து பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வந்து முத்திரை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கு. அந்த முத்திரை, அந்த புஸ்தகத்தை வாங்கி யாரும் படிக்க முடியல, அதை திறக்க முடியல. முத்திரை உடைச்சா தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும். அப்போ புத்தகத்தை திறக்கவும் அந்த முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஒரு தூதன் சொல்றார். அதை பாத்திரவான் யார் அப்படிங்கும்போது, யாருமே அதை வந்து புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரையை உடைச்சு அந்த புஸ்தகத்தை திறந்து படிப்பதற்கு அங்கே யாருமே பாத்திரவானா காணப்படாதனால யோவான் அழுகிறார். அப்போ ஒரு மூப்பரில் ஒருத்தர், 24 மூப்பரில் ஒருத்தர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான்னா இருக்கிறார். வசனம் இருக்கா? ஜெயம் கொண்டிருக்கிறார். பாத்திரவான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இங்க மூப்பர் சொல்றாரு, ஒரு மூப்பர், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகங்களை திறக்கவும் ஜெயம் பெற்றிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்ப ஜெயித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெயிச்சிட்டார். இப்ப அவருடைய அடிச்சோட பின்பற்றி போற அவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும். அன்பானவர்களே, இந்த நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதை எடுத்து வைக்கிறோமா? ஏன்னா நம்ம இந்த ஓட்டத்தில் நம்ம ஏனாதானது ஓடிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நாம் இந்த ஓட்டம், ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நாமளும் சர்ச்சுக்கு வரோம், நாமளும் பைபிள் படிக்கிறோம், நாமளும் மெசேஜ் கொடுக்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம். நாமளும் அவங்கள மாதிரியே போயிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கிறோமா? ஏன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியல. நம்ம என்ன நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சிந்தையும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிறோம். இது வரைக்கும் இருந்தா பரவாயில்ல, இனிமேல் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பான சார், நாம் ஜெயிக்கணும். அப்போ தடைகள் பாருங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும். அன்பான சகோதரர்களை கவனிக்கலாம். தடைகள் என்பது எல்லாருக்குமே வரும். ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு அவன் வந்து பரிசு பெறணும்னா எவ்வளவோ தடைகளை கடந்து வர வேண்டி இருக்கு. அதே போல நாமளும் பந்தய சாலையில் இருக்கிறோம், நாமளும் ஓட்டப்பந்தய வீரன் போலதான். இப்போ நமக்கும் பல தடைகள் இருக்கு. நாம ஜெயம் கொள்ள வேண்டிய தடைகள் என்ன, அதான் நம்ம பாடத்தில் பார்க்குறோம். தடைகள் எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. தடைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக ஏற்படுவதில்லை, வித்தியாசங்கள் இருக்குது. அன்பானவர்களே, தடைகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வர்றதில்லை, நிறைய தடைகள் இருக்கு. அதன் பத்தில நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். எனக்கு வர தடைகள் மாதிரி உங்களுக்கு வர்றதில்லை, உங்களுக்கு வர தடைகள் மாதிரி எனக்கு வர்றதில்லை. அப்போ அன்பான சகோதரர், நம்ம சந்திக்கக்கூடிய தடைகளில் வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா தடைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தடைகள் வர்றதில்லை. பாருங்க, பொதுவாக தடைகள் வந்து எல்லாருக்கும் நிறைய தடைகள் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது தடை, பல பிரச்சனை கடந்து தான் இங்கே வர்றோம். பல தடைகளை கடந்து இன்னைக்கு நம்ம ஆராதனை அட்டன் பண்ணுறோம். தேவனுடைய கூட்டத்துக்கு போறோன்னு முடிவு பண்ணால் அங்கே நிறைய பிரச்சனை வரும், போறதுக்கெல்லாம் நிறைய சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த தடைகளை எல்லாம் கடந்து தான் நாம் போகிறோம். இப்படியாக வந்து அனுதின வாழ்க்கையில், பொசிஷன் வாழ்க்கையில் தடைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, வர்றதில்லை. ஒவ்வொருவருக்கும் தடைகளில் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தடைகள் இருக்கு. ஆனால் பொதுவான சில தடைகள் இருக்குது. பொதுவான சில தடைகள் இருக்குது. பொதுவாக எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய தடைகள் இருக்குது. அந்த தடைகளை என்ன பண்ணணும்னா, தடைகள்னா என்ன? தடுப்பது. இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கும்போது பாருங்க, நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஸ்போர்ட்ஸில், தடை தாண்டி ஓடுதல் பார்த்தோமா இல்லைங்களா? தடைகளை தாண்டி ஓடுறது. இப்போ இந்த தடைகளை தாண்டி ஓடும்போது தடுக்கி விட்டு விழுகிறது, நிறைய பேர் விழுவாங்க.
விழுவாங்களா விழுக மாட்டாங்களா? இந்த தடைகள் எதுக்கு வைக்கிறாங்க? தடைகளை வைப்பதன் நோக்கம் என்ன? தடைகளை வைப்பதன் நோக்கம் என்ன? நாம ஓடக்கூடியவர்கள் தடைகளால விழுகணும். அதனால தடைகள் வருது. அந்த தடைகளை ஏன் வைக்கிறாங்கன்னா, அதை தாண்டி அவங்க ஓடி ஜெயிக்கணும். அதுதான் அவங்களுக்கு அங்கே அப்படி ஓடி ஜெயிக்கிறவங்க தான் பரிசு. அதனால தடை தாண்டி தொடரோட்டம் நாம் பார்த்துருக்குறோம். தடைகளை தாண்டி ஓடி ஜெயிக்கிறது அன்பானவர்களே. அப்போ இந்த தடைகள் நம்ம விழச் செய்யும். இப்போ விழுந்துட்டோன்னா அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கையில் விழுகக்கூடாது, இந்த ஓட்டத்தில் விழுகக்கூடாது. சில வேலைகளை விழுந்து போயிடுறோம். விழுந்து போகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நம்மளை வந்து தூக்கி நிறுத்துறாரு. நம்மளுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்குறாரு, நமக்கு வசனத்தை கொடுக்குறாரு, சகோதரர்களை கொடுத்துருக்கிறார். அவங்களாம் வந்து பேசி நம்மளை வந்து அந்த தடையிலேருந்து எழுந்து வர விழுந்து நம்மளை வந்து தூக்கி விடுவாங்க. அப்போ நமது வாழ்க்கையிலும் தடைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நாம் வந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பாருங்க, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வேளையில் வந்திருந்த போது, அதாவது மலைப்பிரசங்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, இப்படின்னு நிறைய மலைப்பிரசங்கத்தில் பேசிட்டு வர்றார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பேசின சப்ஜெக்ட் கூட நம்ம 1ஆம் தேதி நம்ம கேட்டோம். அதில் கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் வந்து உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 13ஆம் வசனம் 13லேருந்து 16 முடி படிக்கும்போது பைபிளை பார்த்து வாசிங்க. மத்தேயு 13லிருந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்க அன்பான சார், கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கிறார். உப்பு, நாமெல்லாம் பூமிக்கு உப்பு. உப்புனுடைய தன்மை என்ன? உப்பு குறித்து நம்ம பாடம் கேட்டிருக்கிறோம். உப்பு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? உப்பு முக்கியம் இல்லையா? எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கெட்டு போகாமல் பாதுகாக்குது. அப்புறம் சாப்பாட்டில் குழம்புல வந்து உப்பு போடலைன்னா சாப்பிட முடியுங்களா? உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? நம்ம வீட்டில் வந்து வீட்டில் சகோதரி செஞ்சு வச்சு போயிட்டாங்கன்னா நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னு சாப்பிடும்போது அதில் வந்து ஒரு வாய் எடுத்து வாயில் வைப்போம். உப்பு இல்லைன்னா அடுத்து சிஸ்டமில் எவ்வளோ கோவம் வரும். அந்த உப்பு போடலையாங்கிறது அவ்வளோ கோவம் வரும். அப்போ பாருங்க, உப்பு இல்லைன்னா அந்த உணவே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே தெரியாது. நம்ம வந்து அவ்வளோ ருசியாக சாப்பிட்டு பழகிட்டோம். நாக்குக்கு அவ்வளோ நல்லா ருசியாக கொடுத்து நாக்கை பழக்கப்படுத்திட்டோம். அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட என்ன ஆகுது, உடம்பு நாக்கு ஏற்றுக்கிறது இல்லை, இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லுது. அப்போ எந்த ஒரு உணவுமே நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றோன்னா அந்த உணவு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். அப்போ அதுக்கு உப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நோய் வந்துருச்சுன்னா டாக்டர் வந்து உப்பு சேர்த்துக்காதுன்றாங்க. அப்போ உடனே நம்ம கவலையாயிடுவோம். அப்புறம் எப்படி நல்லா நம்ம யாராச்சும் விசாரிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து விசாரிக்க வரும்போது, எப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா, நல்லா சாப்பிட முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சாப்பிட முடியல, பத்தி சோறு தான். என்ன சொல்லுவோம்? பத்தி சாப்பாடு தான். பத்தி சோறுன்னா என்னத்துங்க? உப்பும் இல்லை, காரம் இருக்காது, சப்புன்னு இருக்கு, அவ்வளோதான். அது பிரயோஜனம். அது வந்து பத்தி சாப்பாடு தான் கவலையோடு சொல்லுவோம். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் உப்பு எவ்வளோ பயன்படுது பாருங்க. அப்போ ருசி தருது, உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்குது. எந்த ஒரு பொருளையுமே கெட்டு போகாது. செத்து போனவங்களுடைய அந்த பாடியை அடக்கும் போது அந்த பெட்டிக்குள்ள உப்பு போட்டு தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு பொருளையும் பதப்படுத்துறதுக்கு உப்பு பயன்படுத்துகிறாங்க. அப்போ உப்பு என்பது அது சாரமேறுனதாக இருக்கணும். அப்போ நாம் உப்பாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னார். அது சாரமேறுனதாக இருக்கணும். மற்றவங்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கும், மற்றவர்களுக்கு ருசியை கொடுக்கும். அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுங்கிறார்.
அதே மாதிரி சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கிறார். வெளிச்சம், இருள் ரொம்ப இருட்டா இருக்கும்போது ஒரு வெளிச்சம், சின்ன லைட் எரிஞ்சா அவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக்குறீங்க. உலகமே இருட்டில் இருக்குது. அப்போ அந்த வெளிச்சம் வந்து பிரகாசிக்கிறோம் நம்ம தான். அந்த விளக்கு, நம்ம விளக்கா இருக்கிறோம். அந்த விளக்கை வந்து கொளுத்தி மரக்காலின் கீழே வந்து மூடி வச்சிடக்கூடாது. அதை வந்து விளக்கு தண்டின் மேலே வைக்கணும். அது வெளிச்சம் கொடுக்கணும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். பாருங்க, தட்டு தடுமாறி இருள நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம வெளிச்சமா இருக்கிறோம். இதான் கர்த்தர் சொன்னார். அப்ப அன்பான சகோதரரே, நாம வந்து உலகத்துக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இதான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்ப நாம வந்து இந்த ஒரு பொசிஷன் வாழ்க்கையில நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய தடைகளை எப்படி நாம தாண்டி ஓடுறது ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம எதுக்காக இந்த அழைப்புக்கு வந்திருக்கிறோம், நாளைக்கு உலகத்தையே நியாயந்திருக்க போறோம். உலகத்துக்கே நம்ம வந்து புத்தி சொல்லக்கூடிய ஜனங்களா நம்ம இருக்க போறோம். அதுக்கு தான் தேவன் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு இந்த மாபெரும் சத்தியத்தை கொடுத்து இந்த அழைப்பை கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு இந்த ஒரு ஓட்டத்துல தடைகள் நமக்கு வேணும். அந்த அனுபவத்துக்குள்ள போய் நம்ம அந்த தடைகளை ஜெயிச்சா தான் நாளைக்கு பாருங்க, எனக்கு நிறைய பேருக்கு சோதனைகள் இருக்கு. அந்த சோதனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு வர சோதனைகள் உங்களுக்கு வரதில்லை, உங்களுக்கு வர சோதனை எனக்கு வரதில்லை. இப்படியாக வந்து எல்லாருக்கும் இந்த சோதனைகளுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம ஜெயித்து நின்று ஜெயித்து அங்கே நம்ம வெற்றி பெறும் பொழுது நாளைக்கு உலக ஜனங்கள் இப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவர்களை நம்ம வந்து நம்ம வழிநடத்த போகிறோம். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள போனால் தான் அவங்கள நம்ம கைட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம தேவன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு. ஒரு அரசன் தன் மகனுக்கு அரண்மனை வாழ்க்கையை கொடுக்க மாட்டார். ஒரு அரசன் தன் மகனுக்கு, தன் மகன்களுக்கு அரண்மனை வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை தரமாட்டார். கஷ்டமான வாழ்க்கை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் போய் குருகுலத்தில் போய் அங்கே இருந்து தங்கி படிச்சுட்டு வரணும். பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பயங்கரமான கடுமையான அங்கே நடத்தப்படுவாங்க. அதெல்லாம் மீறித்தான் அந்த கலைகளை கற்றுக்கொண்டு அவர் அடுத்தது ராஜாவாக வரதுக்கு வாய்ப்பு. அதுபோல தான் அன்பான சகோதரர், நமக்கும் இந்த தடைகள் எல்லாம் அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது இந்த தடைகள் பாருங்கள், பூமியில் தேவனுடைய பிரதிநிதிகளாக பூமியில் இருப்பதற்கு நம்மை தடை செய்யக்கூடிய 6 வகையான அடிப்படை தடைகளை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிரதிநிதிகள் நாம தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பிரதிநிதிகள் நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதி ஆக முடியாத அளவுக்கு தடை செய்யக்கூடிய 6 தடைகள் நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். அதில் முதல் தடை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க அன்பான சகோதரர், முதல் தடை மனுஷருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது. மனுஷருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் விரும்புறது, இதுதான் முதல் தடை. அன்பான சகோதரர் சொல்லி நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்ம இந்த பூமியில சத்திய வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய தேவ ஜனங்கள், பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அன்பான சகோதரர், அப்ப நாம தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கணும், தேவனுடைய குணலட்சணங்கள் நம்ம பிரதிபலிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளா நாம இந்த பூமியில இருக்கிறோம். தேவனுடைய பிரதிநிதிகளா அவர் இங்க இருக்க முடியாது, ஆனா அவரை போல நாம இங்க இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட பிதாவை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்னை கண்டவன். அதே மாதிரி பிதாவாகிய தேவனை யாராச்சும் எனக்கு காமிங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் நாம என்ன சொல்லலாம்? நாம் சொல்ல முடியுமா என்னை கண்டவன்? ஏன்னா ஆண்டவர் முதல் வந்த போது பிதாவுங்களுக்கு காமிங்கன்னு கேட்கும்போது, எப்ப என்ன பார்க்குறீங்களா, பிதா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னாரு. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, உங்க பிதான்னு சொல்றீங்களே, உங்க பிதாவை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம அவங்ககிட்ட சொல்லி, நீங்க என்ன பார்த்துட்டீங்களா, நீங்க நீங்க மேல எப்போ எங்க பிதாவை நீங்க பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்போ உன்ன மாதிரி தான் உங்க பிதா இருப்பாரா அப்படின்னு கேட்டா, பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் எப்பேற்பட்ட குணலட்சணங்கள் ஆண்டவரை பிரதிபலிச்சார். பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் நம்ம பிரதிபலிக்கக்கூடிய அவர் பிரதிநிதிகள் இந்த பூமியில. தேவன் இந்த பூமியில இருந்தால் எப்படி இருப்பார் அப்படி நாம இருக்கணும். அப்படி நாம தேவன் இந்த பூமியில இருந்து எப்படி நடந்து கொள்வார், அன்பு, அவருடைய குணலட்சணங்கள் பார்க்கிறோம். நீதி, அப்புறம் ஞானம், இதெல்லாம் நான் பார்க்கிறோம். வல்லமை, இப்படியாக தேவனுடைய குணலட்சணங்கள் இந்த பூமியில பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்களா நாம் இருக்கணும். அந்த குணலட்சணத்தை பிரதிபலிக்கணும். நம்மளை பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி இருக்கணும். அன்பான சகோதரர்களே,
ஏன்னா இந்த உலகமே தீமைக்குள்ள இருக்குது. நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்கிற அன்பான சகோதரர்களே. இப்போ முதல் தடை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறது. மனுஷருக்கு பிரியமா இருக்கிறது. மனிதர்கள் சுற்றியில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரியமா நம்ம நடந்துக்கிறது. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய பிரதிநிதிகள், அவருடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்குரிய குவாலிட்டி காமிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலில் வந்தபோது அதைத்தான் வந்து மக்கள் மத்தியில் பிரசங்கித்தார். அதைத்தான் காமிச்சார். பிதாவாகிய தேவனை பிரதிபலித்தார். நான் சுயமாக பேசலேனார், நான் சுயமாக எதுவும் செய்யலேனார். நான் என் பிதா என்ன பேச சொல்கிறாரோ அதை தான் பேசுகிறேன். என் பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் செய்கிறேன். என் பிதா எப்படி நடக்க சொல்கிறாரோ அப்படி தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு அவர் பிரசங்கித்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் சொல்ல முடிஞ்சது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ அன்பான சகோதரர், நமக்கு ஆண்டோடைய வாழ்க்கை தான் முன்மாதிரி. அவர் எந்த இடத்துலையும் மனுஷனை திருப்திப்படுத்தவே இல்லை, மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளவே இல்லை. அவர் மனுஷனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும்னா அவர் அங்கே ஏரோது ராஜாவுக்கு பிரியமாக நடந்திருக்கலாம், சீசனுக்கு பிரியமாக நடந்திருக்கலாம், அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயருக்கு பிரியமாக நடந்திருக்கலாம். அவர் வந்து எது சரியோ அதை மட்டும்தான் செஞ்சார். மனுஷனுடைய முகத்துக்கு முன்பாக நடிக்கவெல்லாம் கிடையாது அவர். நம்ம பாருங்க, இன்னைக்கு மனுஷனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்புறது முதல் தடை. நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் தடை நமக்கு என்னன்னா, மனுஷருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று விரும்புறது. அதுக்காக நாம் என்ன செய்வோம்னா பாருங்க, எல்லாரும் என்னை நேசிக்க வேண்டும், எல்லோரும் என்னை விரும்ப வேண்டும், என்னை எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறது. நான் எல்லாரும் என்னை நேசிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன். அவங்க தப்பு பண்ணாலும் சரிங்க, பரவாயில்லைங்க, நடந்துக்குங்க. அவங்க தப்பை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நான் என்னை நேசிக்கணும். அவங்க தப்பு பண்ண நான் சொன்னேன்னா அவங்க என்னை வந்து வெறுத்துருவாங்க. எல்லாரும் என்னை நேசிக்க வேண்டும்னு நினச்சி அந்த நேசிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது. எல்லாரும் என்னை விரும்பணும்னு நினைக்கிறது, எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ என்னை என்பதில் விஷயத்தில் எல்லாமே அடங்கிருச்சு. என்னை என்பதில் அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்குது. பாருங்க அன்பான சகோதரர், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய மற்ற குடும்பம் நிறைய அங்கத்தினர் இருக்கிறாங்க. அங்கே வந்து குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைப்போம். அதே நேரத்தில் வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, அலுவலகத்தில், கம்பெனியில் எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும் அப்படி நம்ம நினைப்போம். அப்புறம் நம்ம வெளியே போகிறோம், அங்கே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். சபைக்குள்ள வர்றோம், இங்கேயும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படியாக வந்து அன்பான சகோதரர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம நடக்கிறோம். மனுஷருக்கு பிரியமாக நடக்கிறது, இது வந்து மிகப்பெரிய தடை. அன்பான சகோதரர் பாருங்க, பொதுவாக மனிதனுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது நன்மைகளுக்கும் வழி நடத்தும், சில சமயங்களில் தீமைகளுக்கும் வழி நடத்தும். அதாவது சில சந்தர்ப்பங்களில் நன்மைகளுக்கும் வழி நடத்தும், தீமைகளுக்கும் வழி நடத்தும். பாருங்க அன்பான சகோதரர், நம்ம பார்க்கும்போது நம்முடைய சபைகளிலும் அப்படியாக வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்போம். அதுவும் குறிப்பாக மனுஷருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அனைத்து ஜனங்களுடைய இருதயத்திலும் இருக்குது. எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலும் மனுஷருக்கு பிரியமாக நடக்கணும். பாருங்கள், எல்லா இடங்களும் அப்படி தான். ஒரு கட்சி எடுத்துக்கங்க, அது அரசியல் தலைவர் அவருடைய கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்பார். அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். இப்படியாக வந்து எல்லா இடங்களிலேயும் எந்த இடத்துலையும் பார்த்தாலும் எல்லா மனுஷருக்கும் அது இருதயத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது என்னென்னா, மனிதர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று விரும்புறது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பிரயாசங்கள் ஏறெடுக்கிறாங்க. ஒரு கம்பெனியில், அலுவலகத்தில் எல்லாருக்கும் பிரியமாக நடக்கணும்னா என்ன பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி பிரயாசங்கள் எடுத்தால் தான் எல்லாருக்கும் பிரியமாக இருக்க முடியும். இல்லாட்டோடனே பிரியமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். குறிப்பாக பார்க்கும்போது இந்த வாலிப வயதில் இருப்பவர்கள் நிறைய இதனால் பாதிக்கப்படுறாங்க. வாலிப வயசில் இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் இதனால் நிறையா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தன்னை வாலிப வயசில் இருக்கிறவங்க எப்போவுமே தன்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைப்பாங்க. நம்மளை வந்து எல்லாரையும் பிடிக்கணும், எல்லாரும் நம்மளை வந்து கவனிக்கணும், எல்லாரும் நம்மளை வந்து விரும்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வயசு அது வயசு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த வாலிப வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை தனித்தன்மையாக காட்டிக்குவாங்க. நம்ம பார்க்குற மாதிரி தனித்தன்மையாக காட்டிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலிமா, அவங்களுடைய பழக்க வழக்கம், அப்புறம் பார்க்கும்போது உடை அலங்காரம், மற்றும் இந்த பாருங்க ஒரு சில வாலிப பசங்களாம் வந்து வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புகைப்பிடிக்கிறது, அது வந்து அது ஸ்டைலாக நினைக்கிறது, அதனால மற்றவங்களுடைய கவனத்தை இருக்குன்னு நினைக்கிறது. மற்றவங்களுடைய கவனம் நம்மளை பார்க்கணும். அப்புறம் இந்த பசங்களே பாருங்க, வண்டி ஓட்டிட்டு போனால் எப்படி ஓட்டிட்டு போவாங்க? வாலிப பசங்க வண்டி ஓட்டிட்டு போவானா எப்படி ஓட்டிட்டு போவாங்க? பயங்கரமாக ரேஸ் பண்ணி அந்த சவுண்டு கொடுத்துட்டு சர்ன்னு வேகமாக போவாங்க. இது என்ன அவங்க வந்து பாரு எப்படி ஓட்டுறான், அது என்ன திட்டுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம மாதிரி வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போகிறான் பாரு என்ன எப்படியா திட்டுறாங்க, அதாவது உழுந்து ஏதோ அடிபடத்தான் போகிறான் அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் அதை அவங்க உணர்றது கிடையாது. அதன் மூலியமா கவனத்தை ஈர்க்கணும், மற்றவங்களோட அட்டென்ஷன் அதன் மூலியமா நம்ம மேலே வரணும் அப்படி தான் நினைக்கிறது. இப்படியாக வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்கள் கூட மற்றவங்க வந்து தன்னை கவனிக்கணும், தன்னை விரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது செய்யறது. மற்றவர்களுக்கு தன்னை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதெல்லாம் செய்யறது. மற்றவர்கள் தன்னை வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டணும், நீ பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஹீரோயின் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை வந்து இது பண்ணுவாங்க. அப்படி சேகரம் பண்ணுறது, கட்டிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணுவாங்க. எதுக்கு அந்த முடியெல்லாம் பார்க்கும்போது, ஸ்கூல்லலாம் பார்க்கும்போது கவனிச்சோம்னா அந்த ஸ்டெப் கட்டிங்கெல்லாம் போட்டு வருவாங்க. படிப்படியாக இருக்குது, அனுமதிக்கவே மாட்டான். அப்போவே போய் உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து அனுப்பிவிட்டு எத்தனை ஸ்டூடெண்ட் போகிறாங்க, கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கட்டிங் வந்து எல்லாம் பூரா பழைய மாதிரி பண்ணிட்டு தான் வர சொல்லுவோம். இப்படியாக வந்து இருக்குது. காரணம் என்னென்னா, தன்னை வந்து தனித்தன்மையாக காமிக்கணும், மற்றவர்களும் நான் வேறுபட்டு நான் தனித்தன்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்தணும். அதன் மூலியமா மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அன்பான சகோதரர்களே பாருங்க, நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். அதில் வந்து எப்போவுமே இந்த ஒரு தடை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, நமக்கும் இருக்குது, அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. மனுஷர்களுக்கு பிரியமாக நடந்து கொள்வது இருக்கக்கூடாது. பாருங்க, பெற்றோர்கள் கூட இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சகோதரர் சொல்றார். அதாவது என் பிள்ளைகளுக்கு என்னை பிடிக்க வேண்டும், அதனால தவறான பாதை செல்லும் பிள்ளைகளை கூட கண்டிக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது பெற்றோர்கள் கண்டிக்கணும், அவங்கள வந்து கண்டிச்சு திருத்தணும். நான் சொன்னா என் பிள்ளை என்னை வெறுத்துருவான், என் மேல வெறுப்பு காமிச்சிரு என் பிள்ளை, அதனால நான் என் பிள்ளை நான் திட்ட மாட்டேன், நான் பிள்ளையை கண்டிக்க மாட்டேன். பிள்ளைக்கு பிடிக்கணும்னு நினைச்சு பிள்ளைய வந்து அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில வந்து அவங்க பெரியவனாய் சொல் பேச்சு கேட்காம வளர்ந்து நம்ம அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி கேட்டுக்குவாங்க, நம்ம அழுதம்னாலும் சரி, நம்ம வந்து கோவிச்சினாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோபத்துக்கு பயந்துட்டு நமக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்தா என்ன ஆகுன்னா, நாளைக்கு அது வந்து பெற்றோருக்கு அடங்காத பிள்ளையா வளர்ந்து நாளைக்கு ஒரு ஆபத்துல முடியும். அப்ப கடைசியில உட்காந்து கண்ணீர் வெடிப்பாங்க பெற்றோர்கள். இப்படி ஆயிப்போச்சு, நான் என்ன செய்யறது? அதான் நான் உலகத்தில் கூட பழமொழி சொல்லிக்கிறேன், பிள்ளைகளை சரியா நடத்தணும்னு. வசனம் கூட சொல்லுது. என்ன வசனம் சொல்லுதுங்க? பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அப்போ அது முதிர் வயதில் விடாது இருப்பாங்க, நடத்த வேண்டிய வழியில் நடத்தினா முதிர் வயது ஆனாலும் விடாமல் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஆலோசனை கொடுத்து சரியான வழி நடத்தணும். அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க, நம்மளை வந்து பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக, பிள்ளைகளை திருப்திப்படுத்துறதுக்காக பிள்ளைகள் அழுதுன்னா உடனே என்ன பண்ணுறது பெற்றோர்? விட்டுறது. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அது அந்த பிள்ளை என்னாங்கன்னா அதனுடைய இப்படியே வளர்ந்துச்சுன்னா அந்த பிள்ளை எதுக்குமே கீழ்ப்படியாது. நாளைக்கு அந்த பெற்றோருக்கு மனமடை உண்டாக்கும், கடைசியில் உட்காந்து அழுவாங்க. இதான் நடக்கு, நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். பிள்ளைகளை சரியான வகையில் வளர்த்தணும் அன்பான சகோதரர்களே. பாருங்க, இப்படியெல்லாம் பிள்ளைகள் வந்து ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் நிறைய என்ன செய்யறது,
இதுக்கெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்கிறதில்ல, விட்டுறாங்க. அவன் எப்படி போனால் என்னங்கிற மாதிரி விட்டுறாங்க. அவன் என்ன ஆகிறான்னா, இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போகிறான். இப்படியாக தேவையில்லாத அலங்காரங்கள் செய்கிறது, உடை அலங்காரம், சிகை அலங்காரம், இப்படியாக வந்து இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்து வீணாக போயிட்டுருக்கு. அன்பான சகோதர சொல்லு, உடை அலங்காரம்லாம் பாருங்கள். நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எந்த வகையான உடைகளை கொடுக்கணும், பெற்றோர்கள் நம்ம முடிவு பண்ணணும். அவங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாங்கிறத அனுமதிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு வரைக்கும் நம்ம கவனம் வைக்கணும். அவங்களுடைய உடை அலங்காரம், சிகை அலங்காரம், பழக்க வழக்கம் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நாம தேவ பிள்ளைகள், பொசிஷன் பிள்ளைகள், அதற்கேற்ற வகையில் வளரணும்னு சொல்லி பார்க்குறோம். ட்ரெஸ் எடுத்து போடுவோம், நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள் போடுற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நம்ம மற்ற பிள்ளைகளை பார்க்குறோம், அவங்கள சொல்கிறோம் அது எப்படி ட்ரெஸ் போட்டு போகுது பாரு. நம்ம பேரண்ட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, பெற்றவங்க சொல்ல மாட்டாங்களா, அவங்கள சொல்லுவோம். நாம் பார்க்குறோமா? ஐயோ நான் சொன்னேன்னா என் பிள்ளை கோவச்சுக்கும், என் பிள்ளைக்கு நான் பிரியமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு. பிள்ளையை நம்ம தவறாக வழி நடத்துறன்னு அர்த்தம். அன்பான சகோதர சொல்லு, இப்படியாக வந்து பிள்ளைகளுக்காக நம்ம வந்து அவங்கள நம்ம வந்து நம்மளுக்கு வெறுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய விஷயம். வாலிப பிள்ளைகளும் மற்றவர்கள் பிரியப்படுத்துறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது, பெற்றவர்களும் அப்படி வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு பாருங்க. அதாவது தீமை பேசும்போது நம்ம சபையில் கூட பாருங்க, சபையில் சகோதரர்கள் இருக்கிறோம், இது குடும்பம். இந்த குடும்பத்தில் உடனக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து ஒரு சிலர் வந்து நல்லா ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பலவீனமாக இருப்பாங்க. அவங்க வந்து தீமையான விஷயங்களை பேசுவாங்க. அப்போ அந்த சகோதரனை சகோதரன் செய்யக்கூடிய காரியங்கள் தீமையான காரியங்களாக இருக்குது. அப்போது நம்ம எப்படி அந்த சகோதரன்கிட்ட சொல்கிறது? நல்லா நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நாம் சொல்லி அதனால் வந்து ஏதாச்சும் நம்மளை கோவிச்சுட்டு நம்மகிட்ட பேசாம விட்டா என்ன பண்ணுறது? அப்போது தீமை பேசக்கூடிய சகோதரனை கண்டிக்காமல் விடுறது. இது வந்து சபையில் கூட மற்ற சகோதரர்களாக வந்து அவங்க என்ன தப்புனாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் வந்து எங்கிட்ட அன்பாக வந்தால் மட்டும் போதும், நாம் ஏன் அவங்க தப்பு சுட்டி காட்டி அவங்க நம்மகிட்ட பேசாமல் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அன்பா அது எல்லாரும் முன்னாடியும் சொல்லக்கூடாது. அதாவது வசனம் சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரத்தை தவறு கண்டா நீங்கள் என்ன பண்ணணுமா? தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து, அது நீங்கள் சொல்லக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கணும்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அன்பா அவரை ஆதாயப்படுத்தத்தக்கதாக கனிவாக அவர்கிட்ட சொல்லி அவருக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படி தான் புரிய வைக்கணும். அப்படி தான் வசனம் சொல்லுது. அவர் ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி அவருக்கு எடுத்து சொல்லி, பிரதர் நீங்கள் நடக்கிறது தப்பு, சிஸ்டர் நீங்கள் நடக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து தேவனுடைய வழியில் கொண்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கிலீஷால் நம்ம சகோதர சகோதரிகள் வந்து நம்ம தப்பாக நினச்சிக்குவாங்க, நம்ம தப்பை சுட்டி காட்டினா அவங்கள்ட்ட இப்படிமா சொன்னோன்னா அவங்க நம்மளை பிடிக்காத போயிடும், அதனால் அவங்களுக்கு பிரியமாக நடக்கிறது. அப்படி பிரியமாக நடந்தோம்னா அது தேவ பார்வையில் தப்பு. இது மனுஷருக்கு பிரியமாக நடக்கிறது. இந்த மனுஷருக்கு பிரியமாக நடக்கிறது தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரன் நம்ம பார்க்குறோம், அதாவது அவர் காரணம் சொல்லுவார். ஒரு சகோதரன் வந்து கூடுவிக்கே வர்றதில்லை, மாதத்தில் ஒரு நாள் வர்றார். அவர்கிட்ட வந்து சொல்லணும், பிரதர் நீங்கள் வாங்க, அன்பாக தனியாக எல்லாத்துக்குமே சொல்லாமல் கனிவாக அவர்கிட்ட தனியாக இருக்கும்போது சொல்லணும். நான் சொன்னேன்னா அவர் நம்மளை கோச்சுக்குவாருன்னு கண்டிக்காமல் விடக்கூடாது, சொல்லாமல் விடக்கூடாது. அன்போட அந்த காரியங்களும் செய்யப்படும் சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து நம்ம வந்து தேவ பிள்ளைகள் வந்து எல்லா இடங்கள்லையுமே சரியாக இருக்கணும். மனுஷருக்கு பிரியமாக நடக்கக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்த நம்ம நடக்க முயற்சி செய்யக்கூடாது. எங்கெங்கே குறைகள் இருக்காங்கெல்லாம் சுட்டி காட்டணும்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய பிரதிநிதிகள் நாமம், தேவனுடைய பிரதிநிதிகள். அப்போ தேவ பிள்ளைகள் குடும்பத்தில், அலுவலகத்தில், சபையில் உப்பாக விளக்காக இருக்கணும். நம்ம பிரயோஜனமாக உப்பாக இருக்கணும், விளக்காக இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம உப்பாகவும் விளக்காகவும் நம்ம இருக்கணும். உப்பால் சாரமேனலாக இருக்கணும். வெளிச்சத்தை போல நம்ம பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. அப்போ உப்பால் சாரமேனலாக இருக்கணும், வெளிச்சத்தை போல பிரகாசிக்கலாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் நம்ம தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற விஷயம். அப்போ நம்ம வந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்கணும்னு நினச்சோன்னா இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இந்த உலகத்தில்
உலக மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்ம ஒரு உதவி செய்யலைன்னா அப்போ நம்மளை ஆஹா ஓஹம்பாங்க, அடுத்தது நம்மளை மறந்துடுவாங்க, அடுத்தது நம்மளையே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை குறை பேசுவார்கள். அப்போ அவங்கள வந்து நம்ம எந்த காலத்திலையும் நம்ம வந்து திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இது தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்குமா கேட்கணும். நம்ம தேவனை மனசில் பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்துறனா, இதெல்லாம் நம்ம வந்து இந்த புதிய வருடத்தில் நம்ம எழுதக்கூடிய உறுதிமொழிகள். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா, தேவனோட பார்வையில் சரியாக இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அன்பான சகோதரர்களே, நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. என்ன சொல்லியிருக்குது வசனம் என்ன சொல்லியிருக்குங்க? முதல் வரி உன் இளமை அப்படின்னா இது எங்களுக்கு பொருந்தாதுங்க, நாங்களாம் வயசாகி போச்சு. அதாவது உட்காந்துருக்கிற இளைஞர்களுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாமா? நம்மளாம் யாருங்க? நம்ம யாருங்க? ஸ்டூடெண்ட், பைபிள் ஸ்டூடெண்ட். இப்போ நம்மளாம் ஸ்டூடெண்ட்டு, நம்மளாம் தேவனுக்குள்ளே நம்மளாம் எப்போவுமே வாலிபர்கள் தான். அதனால் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யை நினைக்கிற பாடம் கூட கேட்டோம். நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான். தேவனுடைய வசனத்தை பற்றக்கூடிய நாமும் வாலிபர்கள் தான். தேவனுடைய வசனம் நமக்குள்ள பலமாக இருக்கிறதுனால நம்ம வாலிபர்கள் தான். அதனால சொல்கிறேன், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணுமாமா? மாதிரியாருன்னா ஒரு மாதிரியாவா? எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். அன்பான சகோதரர்களே, அப்போ நம்ம வந்து எல்லா வகையும் நம்ம முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். நாம் எந்த இடத்துல இருந்துட்டாலும் நாம் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும். இவர் தேவ பிள்ளை, இவர் பேச மாட்டார், நம்ம வந்து சொல்லணும். அந்த பேர் நம்ம பற்றி சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பேச மாட்டார், அந்த பேர் அப்படி செய்ய மாட்டார், அந்த பேர் அப்படி பண்ண மாட்டார், அப்படி பேச மாட்டார் அப்படிங்கிறத மாதிரி நம்ம நடக்க இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல மாதிரியாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். மற்றவங்க வந்து நம்மளை துச்சமாக எண்ணுவதற்கு இடம் தரக்கூடாது. அதாவது மற்றவங்க நம்மளை வந்து துச்சமாக எண்ணிடக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம வந்து தேவன் இருந்தால் எப்படி நடப்பாரோ அப்படி பிரதிநிதி இருக்கக்கூடிய நாம, தேவன் இருந்தால் எப்படி இருப்பாரோ அது போல் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நீதியின் கொள்கைகளுக்கு நாம் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நீதியின் கொள்கைகளுக்கு நம்ம பிரதிநிதியாக இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம எப்போவுமே அந்த துலாக்கோல் போல் நம்ம நடுநிலைமை மாறக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது குடும்பமானாலும் சரி, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியிடம், பெற்றோர் பிள்ளைகளிடம், பிள்ளைகள் பெற்றோரிடம், யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாமே நம்ம அடங்கிட்டோம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர் எல்லாம் இதில் அடங்கியாச்சு. அப்போ குடும்பமானாலும் சரி, அது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, நாம் வந்து மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதான் எபேசியர் 6:6 சொல்லுது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பாருங்க, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு சோ காமிக்கிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அதாவது அன்பான சொல்லி, இது நம்ம எல்லாமே ஊழியக்காரிகள் தான். நாம் எல்லாருமே ஊழியக்காரர்களாக தான் தேவன் தந்துட்டு இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாமே ஊழியக்காரின்னா நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், அன்பான சகோதரர்கள், பார்வைக்கு ஊழியம் செஞ்சிடக்கூடாது. பார்க்குறாங்க, பிரதர் பார்க்குறாரு, நான் ஊழியம் செய்ய நடிக்கணும், இந்த இதெல்லாம் இங்கே நடிச்சிடலாம், இங்கே நாம் நடிச்சிடலாம், சபையில் நடிச்சிடலாம், எல்லாம் வெளியரங்கமாக தேவனுடைய நிர்வாணமும் அந்தரங்கும் எல்லாமே அவர் மேலே வெளியரங்கமாக இருக்குது, அங்கே நடிக்க முடியாது, அவர் மேலே நடிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, அதனால் சொல்ல, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கிறார். இப்போ மனப்பூர்வமாக ஊழியம் செய்யணும்.
தேவன் பார்க்கிறார். எல்லா நாளும் செய்யணும், ஒரு நாள் இல்லை. நம்ம எப்படி ஒப்பு கொடுத்துக்கிறோம்? எப்படி நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறோம்? பேர் கிறிஸ்தவர் தான் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சு கிளம்பி பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போவாங்க. அதுவும் குறிப்பிட்ட நேரம் போக மாட்டாங்க. சர்ச்சு முடிவுக்குள்ளே போனால் போதும் கணக்கு. சர்ச்சு முடிவுக்குள்ளே போய் அந்த காணிக்கை போட்டுறணும். நம்மளாம் பேச தான் அந்த எப்படியோ அவசர அவசரமாக கிளம்பி போவோம். காணிக்கை பாட்டு பாடிடுவாங்க. காணிக்கை பாட்டு பாடி அதுக்குள்ளே போய் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு அந்த காணிக்கை தட்டில் காணிக்கை போட்டோம்னா, அப்பா நம்ம காசில் தேவனுக்கு தேவையா? அவர்கிட்ட இருக்குது எல்லாமே அவருடையது. நாம் போட 10 ரூபாயும் 5 ரூபாய் அவருக்கு தேவைங்களா? ஆனால் அது ஒரு மன நிறைவாக நம்ம அன்றைக்கி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி தான் பேசவில் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர், நாம் தேவனத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள நிற்கும்போது, தேவனே எங்களை நாங்கள் ஜீவபலியாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இனி எல்லாமே 24 அப்படி தான் நம்ம ஒப்பு கொடுத்துருந்துக்கிறோம். 24 என்ன புரியுதுங்களா? 24/7. அதுதான் ஒரு சில கடையில் போட்டுப்போம் 24/7 அப்படின்னு. என்ன எப்போவுமே திறந்துருக்குன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்போவுமே நம்ம தேவனோட ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரராக நாம் இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரமல்ல அன்பான சொல்ல, இது பயிருக்கு செஞ்சுருக்கிறாங்க. நாம் வாரம் முழுவதும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். அப்போ வாரம் முழுவதும் ஊழியம் செஞ்சு என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம். ஊழியம் என்பது அன்பான சொல்ல, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம முன்மாதிரியை வாழ்ந்து காட்டுறது ஒரு ஊழியம் தான். அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒருத்தர் சத்தியம் சொல்கிறது அது ஊழியம் தான். இப்படியாக மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்ய வேண்டாங்கிறார். கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவ சித்தத்தின்படி செய்யுங்கிறார். நம்ம எல்லாமே கிறிஸ்துவ ஊழியர்கள். மனப்பூர்வமாக தேவ சித்தத்தை நம்ம செய்யணும். அன்பான சகோதரர், இதுதான் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமாக நாம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது, கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, அதாவது மனுஷருக்கு பிரியமா நாம் ஊழியம் செய்யக்கூடாது. பார்வைக்கு ஊழியம் செய்யாம தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத நடிக்கக்கூடாது. சகோதரர் நம்ம நடிச்சிடலாம், மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு நீங்கள் ஊழியம் செய்யுங்கிறார். கபடமில்லாத அந்த இருதயத்தோடு நம்ம ஊழியம் செய்யணும். அன்பான சகோதரர், இதுதான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்யணும். அன்பான சகோதரர், மனுஷனுக்காக செய்யக்கூடாது. நம்ம ஊழியம் தேவனுடைய ஊழியர்கள் தான், நம்ம மனுஷனுக்கான ஊழியர்கள் கிடையாது. அப்போ அன்பான சகோதரரை பார்க்குறோம். அந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்போது பாருங்கள், அதாவது ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா, மனுஷரை திருப்திப்படுத்துறவர்களாக இருக்க முயற்சி செய்யாதீர்கள், தேவனை பிரியப்படுத்துறவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கிறார். மனுஷரை திருப்திப்படுத்துறவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டாங்கிறார். மனுஷன் நாம் திருப்திப்படுத்த முயற்சி செஞ்சோன்னா அவன் திருப்தி ஆகவே மாட்டான். அவன் திருப்தி ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த சைடு பண்ணணும்னா அந்த சைடு பண்ணுவான், குறை பேசுவான், நம்மளை பற்றி இல்லாத மூலம் சொல்லுவான். மனுஷனை என்னைக்கும் நான் திருப்திப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்துவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கிறார். ஆங்கிலத்தில் அப்படி தான் வசனம் இருக்குது. பட் இன் சிங்கிள்னஸ் ஆஃப் ஹார்ட் ஃபியரிங் காட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக மனுஷரை நாம் திருப்திப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, தேவனை திருப்திப்படுத்துவதாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அன்பான சகோதரர் நான் பார்க்குறோம், இன்னொன்று விஷயங்கள் நான் பார்க்கும்போது, அதாவது நம்ம மனசாட்சி, நம்ம செய்கிறது நல்லது எது கெட்டது எதுன்னு மனசாட்சி உணர்த்து. அன்பான சகோதரர் பாருங்கள், என் மனசாட்சிக்கு நான் செய்ய போகிற காரியத்தில் விருப்பமில்லை. ஒருவித குற்ற உணர்வு வருவது ஏன்? இந்த விஷயத்தை செய்கிற போது ஏன் எனக்குள் சமாதானம் இல்லை? இது நமக்குள்ள வரும். ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம மனசு சொல்லும், நீ பண்ணுற தப்பு, நீ போகிற வழி தப்பு, நீ செய்கிற காரியம் தப்பு, அப்படி மனசாட்சி சொல்லும். அப்போ ஏன் என் மனசாட்சிக்கு நான் செய்ய போகின்ற காரியத்தில் விருப்பம் இல்லை? மனசாட்சி சொல்லும், நான் கேட்க மாட்டோம், அதையும் மீறி செய்வோம். அந்த காரியம் செய்யும்போது ஒரு குற்ற உணர்வு வரும் நமக்குள்ள. அந்த குற்ற உணர்வு வரும், அந்த மனசாட்சி தான் குற்ற உணர்வு கொண்டு வந்து நிறுத்தும். இந்த விஷயத்தை செய்கிற போது ஏன் எனக்குள்ள சமாதானம், அது அப்படி மீறி செஞ்சோன்னா அது சமாதானம் இருக்காது. இது குடும்பத்தில் ஏற்படும்,
வேலை செய்கிற இடத்துல ஏற்படும், நம்ம ஐக்கியத்தில் சபையில் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி எல்லாமே இது நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். மனசாட்சி நமக்குள்ளே இருக்குது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மனசாட்சி வந்து என்ன பண்ணுன்னா சொல்லும். அதான் பார்க்குறோம், ஒருவேளை மாம்சத்தின்படியான துன்பம் அனுபவித்திருப்போம், அல்லது ஏதாவது ஆவிக்குரிய வகையில் ஒரு பாரம் நம்மை அமிழ்ந்திருக்கும். இவ்வாறு சூழ்நிலைகளாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் செய்து விடுங்கள். மனசாட்சி சொல்கிற பிரகாரம் செய்யுங்கள் அப்படிங்கிறார். மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செய்யுங்க. மனசாட்சி சொல்கிற மாதிரி செய்யலாமா, தேவன் சொல்கிற மாதிரி செய்யலாமா? தேவன் தான் சொல்கிற மாதிரி செய்யணும். மனசாட்சி என்பது என்னென்னா, பாருங்கள், நம்ம ஒரு காரியம் செய்யலன்னு நினைப்போம். ஆனால் நம்ம மனசாட்சி வந்து பேசும், இது செய்யாத, இது தேவனுக்கு விரோதமான காரியம், இது தேவனுக்கு விரோதமான காரியம், இது செஞ்சேன்னா தேவனுடைய பார்வையில் இது தப்பு அப்படின்னு சொல்லு, மனசாட்சி சொல்லும். அன்பான சகோதரர் சொல்லு. அப்போ அன்பான நம்ம கவனிச்சிருக்கிறோம், நம்ம இருதயத்தில் தான் தேவன் வந்து வாசம் செய்கிறார். நம்ம இருதயத்தை தான் தேவன் கேட்குறாரு. நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்காரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிங்க, நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ள தான் தேவன் வாசம் செய்கிறார். அப்போ மனசாட்சி என்னன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் நம்மகிட்ட பேசு. நீ பண்ணாதப்பா, இப்படி நீ தேவனோட உடன்படிக்கை செஞ்சுக்கிற, நீ செய்கிறது தப்பு, நீ போகிற வழி தப்பு அப்படிங்கிறத தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை உணர்த்தும். அப்போ நம்ம வந்து அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பாருங்க, இது மிக முக்கியம். மனசாட்சி என்கின்ற விஷயத்தை தேவன் நமக்குள் அருமையாக வைத்திருக்கிறார். பாருங்க, கடிகாரத்தில் அந்த சரியான நேரத்தை குறிப்பிடுகின்ற முள் போன்றது தான் நமக்கு மனசாட்சி. கடிகாரத்தில், அதாவது அந்த முள் பார்க்குறோம், கடிகாரத்தில் சரியான நேரத்தை குறிப்பிடுகின்ற முள் போன்றது தான் நமக்குள் இருக்கக்கூடிய மனசாட்சின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் சிந்தித்து அந்த கடிகாரத்தில் வந்து அந்த முள்ளு தான் மனசாட்சின்னு சொல்லி பார்க்குறோம். நம் வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பேசி செயல்படுத்துகின்ற ஒவ்வொன்றும் சரியா அல்லது தவறா என்ற சரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது மனசாட்சி. இது வெளியிலிருந்து வரும் சத்தம் இல்லை, மாறாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உள்ளே இருக்கிறது தான் இந்த மனசாட்சி. இப்போ கடிகாரம் வந்து சரியாக செயல்படணும்னா அதுக்குள்ளே வந்து அந்த கம்பி சுருள் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. அப்போ கடிகார கம்பி சுருள் வந்து எதை குறிக்குதுன்னா, தேவ ஆவியோடு கூடிய பூரண அகாப்பை அன்பு அப்படிங்கிறார். இதான் சொல்கிறார். இது வந்து தேவனுடைய வாய்ஸ். தேவன் தான் நம்ம இதயத்தில் பேசுவார். தேவன் எப்படி பேசுவார்? அவருடைய பரிசுத்தாவை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த பரிசுத்தாவை நமக்கு உணர்த்தும். அப்போ அந்த ஆவி, அதான் மனசாட்சின்னு சொல்கிறோம். அது வந்து நீ போகிற வழி தப்பு, நீ செய்கிற காரியங்கள் தப்பு, நீ பண்ணாத அப்படிங்கிற உணர்த்தும். அதை நம்ம வந்து கேட்கணும். மனசு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதன் பிரகாரம் செய்யணும். அப்போ அன்பான சகோதரர், உண்மையாக நீ இருக்க விரும்பினால் உன் மனசாட்சிக்கு உண்மையாரு, அதாவது தேவனுக்கு உண்மையாருங்கிறார். அப்போ நம்ம வந்து தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது நம்ம வந்து மனசாட்சி சொல்லும். நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு உடன்படும் போது மனசாட்சி பேசும். தேவன் பேசுவார், பரிசுத்தாய் பேசும். அதாவது நீ செய்ய வேலை தப்பு, இதனால வந்து நீ தேவனோட உடன்படிக்கை மீறற அப்படின்னு உணர்த்தும். மறு பிள்ளைகள் விஷயத்துலேருந்து தான், பிள்ளைகளை வளர்த்துக்கூட சரியாக நீ வளர்த்துல, தேவன் கொடுத்தா அந்த வாய்ப்பை நீ தவற விடுற, நீ உன் பிள்ளைகளை சரியாக வளர்த்து பேசுவார். சபையில் நீ சரியாக ஊழியம் செய்யலை, இன்னும் ஊழியம் நல்லா செய்யி, இப்படியாக வந்து நிறையா சகோதர ஐக்கியத்தில் சொல்லுவார். இப்படியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தேவன் உணர்த்துவார். அன்பான சகோதரர் சொல்லு. நம்ம மூத்த சகோதரர் ரசபருடைய வார்த்தைகளில் பார்க்கும்போது ரீபிட் நம்பர் 4085 நாம் பெற்றிருக்கும் மனசாட்சி என்பது பிரதர் எழுதுறாரு, நம்முடைய விலையேறப்பட்ட சொத்து. நாம் பெற்றிருக்கும் மனசாட்சி என்பது விலையேறப்பட்ட சொத்துங்கிறார். இன்னைக்கு சொத்து என்பது தங்கம் வெள்ளி இதான் நம்ம சொத்துன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதை நம்ம பிரதர் சொல்கிறாரு, நாம் பெற்றிருக்கும் மனசாட்சி என்பது நம்முடைய விலையேறப்பட்ட சொத்து. உங்களுடைய மனசாட்சிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் முன்பாக நீங்கள் ஒரு உண்மையான அவருடைய பிரதிநிதியாக கருதப்படுவீர்கள் சொல்லி பார்க்குறோம். இப்படியாக பார்க்கின்ற போது மனசாட்சி மூலம் வருகின்ற உணர்வுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. தேவனுடைய ஆவியில் வழிநடத்தப்படுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவு பெற்று அங்கே நம்ம வாழணுங்கிறார். அதுக்கு தான் அந்த தெளிவுக்காக தேவன் வந்து அவருடைய மனசாட்சியின் குரலாக இருந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளாக நம்ம வந்து என்ன விதத்திலும் வந்து அவர் சொல்கிற வழியில் நடக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தேவனோட உடன்படிக்கை அவர் பிள்ளைகளுக்கு தேவன் வந்து இப்படியாகத்தான் வந்து கைட் பண்ணுறார். அதை தான் நான் மூத்த சகோதரர் ரசபரும் தன்னோட ரீபிட் நம்பர் 4085 சொல்கிறார்.
அப்போ நம்ம எந்த இடத்துலும் அன்பான சகோதரர் நம்ம வந்து மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்ம வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம பெதர் சொல்கிறாரு, ஒரு ஒரு அவருடைய ரைட்டிங் சொல்கிறாரு, ஒரு அருமையான சகோதரியின் சாட்சியை பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம். சகோதரியின் வேலை செய்யும் இடத்தில் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. அநீதியான விஷயங்களை சகோதரியே செய்யும்படியான சூழல் உருவாகிறது. சகோதரர் எழுதுறாரு, அதாவது ஒரு சகோதரி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை அங்கே இருக்குது. அநீதியாக சில விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அதை பற்றி சகோதரி வந்து சகோதரர்கிட்ட மூத்த சகோதரத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. அப்பொழுது நான் அவருக்கு சொன்னது, நீங்கள் ஜெபத்தில் இந்த பிரச்சனை வைங்க, ஜெபத்தில் இந்த பிரச்சனை வைங்க சொல்லியிருக்கார் பிரதர். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அதன்படி செய்யுங்கள் என்று சகோதரிக்கு ஆலோசனை சொல்லியிருக்கார். ஒரு 2 மாதம் கழித்து அந்த சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. பிரதர் பேசுகிறார். என்னென்னு பேசும்போது, பிரதர் நான் என்ற வேலையை விட்டுட்டேன், பிரதர் நான் என்ற வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகோதரி பாருங்கள், அந்த வேலை தடையாக இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த வேலை தடையாக இருக்குது. அந்த தடை வந்து அது போனாங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்ததாரு, அதனால் தூக்கி போட்டாங்க, வேலையே வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. அப்போ அதனால தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க வேண்டும். எந்த முடிவு எடுத்தாலும் மனசாட்சி என்ன சொல்லுதோ, தேவனுடைய வழிநடத்தில் எப்படி சொல்லுதோ அதன் பிரகாரம் செய்யணும். அதான் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இப்படியாக வந்து இந்த ஒரு அன்பு, சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அன்பு, இதுதான் வந்து ஒவ்வொரு தேவப்படத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சொல்கிறார், சகோதரர் மத்தியில் அவர்களுக்கு முன்பாக என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறது என்று மனது உணர்த்துகின்றதா? ஆம் என்றால் அதை எடுத்து போடுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் தேவனுக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி பற்றி என்னை பற்றி என்ன சொல்கிறது? தேவனுடைய நீதிக்கு முன்பாக நான் சரியில்லை, நான் கண்டிப்பாக இன்னும் நம்முடைய ஓட்டம் முடிக்காமல் தான் இருப்போம். அதாவது நான் சரியில்லைன்னு நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறார். நம்ம ஒவ்வொருவருமே கோதுமை மணியாக கலைஞர்கள் சேரணும். ஒரு கோதுமை மணி அவர்கள் மத்தியில் உருவாகி கொண்டிருக்குது. நம்ம எல்லாமே கோதுமை மணி, அதை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயல்படணும்னு சொல்லி பார்க்குறோம். இது முதல் தடை. மனுஷரை மனுஷருக்கு பிரியமாக நடக்கிறது, இது முதல் தடை. இது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது 2வது தடை என்னென்னா, மனுஷர் காண வேண்டும் என்று செயல்படுறது. மனுஷர் காண வேண்டும் என்று செயல்படுவது, இது 2வது தடை. மனுஷர் பார்க்குற மாதிரி வேலை செய்கிறது, இது வந்து 2வது தடை. அன்பான சகோதரர்களே, இது தடையா அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம். மனுஷர் காண வேண்டும் என்று எதை செஞ்சாலும் அது தவறு தான். மனுஷர் காண வேண்டும் என்று எதை நம்ம செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் அது தவறு தான். நிறைய பாருங்க, அலுவலகத்தில் அந்த மேலதிகாரி அவர் பார்க்குற மாதிரி வேலை செய்வாங்க. எதுக்கு? மற்ற நேரத்தில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அவர் வரான்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் அவங்க வேலை செய்வாங்க. எல்லா இடத்துல அது நடக்கிறது தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும்னு பார்க்குறோம். மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறது, இதுதான் அந்த ஆண்டவர் காலத்தில் அந்த பரிசேயர் மற்றும் ஆயக்காரன் சம்பவத்தில் நடந்துச்சு. அதாவது புதுசிஷ்டனுடைய அனுதின ஜப வாழ்க்கை, அனுதினம் எப்படி ஜபிக்கணும், ஜபிக்கும் விதம், சிந்தை எப்படி இருக்கணும் பார்க்குறோம். நம்ம ஜபத்தில் வந்து நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும் என்பதை இந்த ஊமையில கர்த்தர் சொல்கிறார். ஜபிக்கும் போது நம்ம இதயம் தேவனுக்கு எப்படி இருக்கணும். அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் போய் ஜபம் பண்ணாங்க. அப்போ அன்பான சகோதரர், இந்த கருத்தை வந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த ஊமையில விளக்குறார். இந்த கருத்தை அந்த 2 நபர்கள், ஆயக்காரன், பரிசேயன் மற்றும் ஆயக்காரன், அவர் 2 பேருமே தேவாலயத்துக்கு போகிறாங்க. போய் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்பவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்து போதிக்கக்கூடியவங்க, இதோட ஊழியர்கள். ஆனால் ஆயக்காரன் என்பவன் யாருன்னா டாக்ஸ் கலெக்டர். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேரும் ஜெபம் பண்ண போகிறாங்க தேவாலயத்துக்கு. அப்போ பரிசேயன் வந்து ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். அப்போ பரிசேயன் வந்து தவறு செய்கிறான், ஆயக்காரன் வந்து சரியாக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ பரிசேயன் என்ன தவறு செஞ்சார்? அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். பரிசேயன் என்ன தவறு செய்கிறார்? லூக்கா 18:10. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசேயன் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுறான். என்னன்னு? தேவனே, நான் வந்து பரிகாரர்,
அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் நம்ம சோத்தரிக்கிறேங்கிறார். பரிசேயன் வந்து பாருங்க, தேவனிடத்துல வந்து தன்னை வந்து எந்த மாதிரி உயர்த்துறான்னு பாருங்க. நான் நல்லவங்கிற மாதிரி சொல்றார். பரிசேயன் தேவனிடத்துல தன்னை இந்த நிலையில வைத்துள்ள தேவனுக்கு நன்றி என்று கூறுறார். அதான் சொல்றாரு, நான் இவங்கள மாதிரியெல்லாம் இல்லாததுனால உங்களை நான் சோத்தரிக்கிறேன் அப்படின்னு அவன் அந்த பரிசேயன் சொல்றான். ஆனால் அந்த பரிசேயனுக்கு நிலைமை வந்து தேவன் கொடுத்த வாய்ப்பு. அதுதான் தேவன் கொடுத்த அந்த ஊழியம், அந்த வாய்ப்பு. அப்போ இந்த நிலையில பரிசேயனுக்கு வந்து பாருங்க, தேவன் தன்னை தாழ்த்தல, அது தேவ கிருபை. ஆனால் அவர் தனது நிலையில அவருக்கும் பங்கு இருக்கதான் என்றார். பாருங்க, அவருக்கும் பங்கு இருக்கதான் என்றார். மற்றவர்களை நோக்கி கை நீட்டுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். சுயநீதி பேசுறார். இந்த ஆயக்காரனை போல இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் வந்து நல்லவனா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படியாக வந்து அந்த பரிசேயன் வந்து அங்கே எப்படி தன்னுடைய பெருமை பேசுறாருன்னா, லூக்கா 18:12, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், நான் தேவனுக்காக நிறையா ஊழியம் செய்கிறேன். அவன் சொல்ல பரிசேயன், அவன் வேலை, அது தேவனுடைய ஊழியக்காரன், ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் தர்றேன், தேவனுக்காக நான் காணிக்கை தர்றேன், நான் அவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பெருமை பேசுகிறான். அவனுடைய ஊழியத்தை குறித்து வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேங்கிறான். இந்த மாதிரி தேவ பிள்ளைகள் வந்து பெருமை பேசுனா இது வந்து பரிசேயர் மனநிலை. மற்றவங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, நான் அவ்வளோ படிக்கிறேன், நான் இவ்வளோ படிக்கிறேன், நான் நிறையா படிக்கிறேன், தேவன் நிறைய வெளிப்படுத்துகிறாரு. இதெல்லாம் பரிசேயர் மனநிலை. இது தேவன் இது சொல்லக்கூடாது. அன்பான சகோதரர் சொல்லு, இதான் வந்து இந்த பரிசேயருடைய மனநிலையாக இருந்துச்சு. தன் தற்பெருமை, சுயப்பெருமை, சுயநீதி பேசுகிறார். இது வந்து பரிசேயருடைய பாரம்பரியம். அது அவங்க தேவன் கொடுத்த ஊழியம், அது இதே பூர்வமாக செஞ்சணும், அவ்வளோதான். அது சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாமும் இது என்னன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. நாம் செய்கிற ஊழியம் வந்து தேவனுக்குன்னு செய்கிறோம். இதில் வந்து மனுஷனை பிரியப்படுத்தி அவன் நம்மளை ஆஹா ஓஹோன்னு போகலான்னு அவசியம் கிடையாது. மனுஷனுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழுவான், அந்த சைடு போயிட்டு நம்ம கேவலமாக பேசிட்டு போவாங்க. இது வந்து இது தவறுங்கிறார். இது பரிசேயனுடைய ரொட்டீன் லைஃப் தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சுயப்பெருமை பேசிட்டு இருக்க, சுயநீதி பேசுகிறார். அப்போ அவருடைய ஜபம் வந்து அருவருப்பாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நமது வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சடங்காச்சாரமான ஜபம் இருக்கக்கூடாது. சடங்காச்சாரமான ஜபம் இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்கிறார். சுயநீதி எங்கும் வெளிப்படக்கூடாது. அன்பான சோர்சல், சுயநீதி நம்ம குறித்து என்னவதற்கு ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட அழைப்பில் வந்து பெரிய விஷயம், தேவனுடைய கிருபை. அப்படிங்கும்போது நம்ம சுயநீதி பேசிட்டு, நான் அந்த அவ்வளோ சப்ஜெக்ட் கேட்குறேன், இவ்வளோ சப்ஜெக்ட் கேட்குறேன், அவ்வளோ படிக்கிறேன், நீங்கள் படிக்கலையா, நீங்கள் இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்ல தேவையில்லை. தன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அன்பான சார், நம்ம ரட்சிப்பே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நம்ம ரட்சிப்புக்கு நம்ம பார்க்கணும். அதனால் வந்து அடுத்தவங்க மேலே இருக்கிற குற்றத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ புது சிருஷ்டிக்கு முக்கியம் என்ன வேணும்னு சொல்லி பார்க்கும்போது சுயநீதி வெளிப்படக்கூடாது. ஆயக்காரன் மனநிலை தான் வேணும். ஆயக்காரனுடைய மனநிலை தான் புது சிருஷ்டிக்கு அவசியம். ஆயக்காரன் வந்து எப்படி ஜெபம் பண்ணா பாருங்க, முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணா பாருங்க. என்ன பண்ணி ஜெபம் பண்ணிக்க பாருங்க, வாசிங்க லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலையை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, ஆயக்காரன் தேவாலயத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது தன் இங்க வசனத்துல கவனிக்கணும். தூரத்துல நின்று, தூரத்தில் நிற்கிறான். என்ன தெரியுங்களா, அங்கே முன்னாடி போகிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லைன்னு அவனுக்கு இந்த இடத்துக்கு வந்துக்கிறான். நான் இருக்கிறால பரிசுத்தமானது, அங்கே நான் போகிறக்கே தகுதி இல்லை அப்படின்னு தூரத்தில் நின்று பாருங்க, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாருங்க. மேலே பிதாவாகி தேவன் இருக்காரு அப்படின்னா அவர் பார்க்குறதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா, ஒருத்தர் சகோதரன் சகோதரிகளோ தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம அவங்க முகத்தை பார்க்க முடியாது, குற்ற உணர்வு முகத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி தான் இந்த ஆயக்காரன் வந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியில அவனால் முடியாமல் தன் மார்பில் அடிச்சுக்கொண்டு, பாவியாகிய என் மேலே கிருபியாருங்க, நான் பாவி தேவனே, நான் உங்களை பார்க்கவோ உங்களை சன்னிதானத்துக்கு வரவோ நான் தகுதி இல்லை, அப்படி இருக்கும்போது என் மேலே நீ கிருபியாருங்கன்னு மட்டும் ஜெபம் பண்ணுறான். இந்த மனநிலை தான் நமக்கு வேணுங்கிறார். முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணுறார். இப்போ முழு இருதயத்தோட உண்மையோட ஜெபிக்கணும். ஒரு புது சிருஷ்டிக்கு முக்கியம் என்னன்னா ஆயக்காரனுடைய மனநிலை. நாம் எல்லாம் பாவி. அப்போஸ்தலன் பவுல் பாவிகளை பிரதான பாவி நான்னார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியங்கள், அவர் தேவனுக்கு காட்டின வைராக்கியம் பாருங்க. நான் பாவியிலே பிரதான பாவினார். நாம சுயநீதி பேசலாமா? பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அன்பான சகோதரர்களே. பரிசேயன் மனநிலை நமக்கு அவசியம். நான் பாவி அப்படிங்கிற அந்த மனநிலை, நான் தகுதி இல்லை அப்படிங்கிற மனநிலை. ஆனா அந்த பரிசேயன் பாருங்க, மேட்டிமை, பெருமை, சுயநீதி, நான் உபவாசிக்கிற, ஜெபம் பண்ற, அத்தனை பேர்த்த வழி நடத்துற, பெருமை பேசுறான். அன்பான சகோதரர்களே, 2 பேருமே எங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? தேவாலயத்துல இருக்கிறது 2 பேருமே தேவாலயத்துல. அப்ப அன்பான சகோதரர், பரிசேயன் மனநிலையில் இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, ஆயக்காரன் மனநிலையில் இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. நாம் பரிசேயன் மனநிலைக்கு இருக்கிறோமா, ஆயக்காரன் மனநிலையில் இருக்கிறோமா? ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான், பரிசுத்தலமாக போக துணிவில்லை, தான் பாவிங்கிற உணர்வு. ஆனா ஆயக்காரனுக்கு அந்த ஒரு பாவிங்கிற உணர்வு, ஆனா அந்த பரிசேயனுக்கு துணிவு. அன்பான சகோதரர் சொல்லு, இந்த உணர்வு தான் நம்ம இடத்துல இருக்கணும். ஆயக்காரனுடைய அந்த மனநிலை நம்ம இடத்துல வேண்டும். அன்பான சகோதரர் சொல்லு, நாம் பாவி என்பதை உணரணும். நான் பாவி, எப்படி தேவனிடத்தில் சேர என்று யோசிக்காம தைரியமா தேவனுடைய இயக்கத்தை பெற சேர வேண்டும். ஏன்னா சொல்றாரு லூக்கா 18:14, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, அதாவது அவன் அல்ல, யாருன்னா பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆயக்காரன் தான் நீதிமானாக வீட்டுக்கு போனான். ஏனெனில் தன்னை உயர்த்தவனும் தாழ்த்தப்படுவான். நம்ம உயர்த்தணும் நினைச்சோன்னா நிச்சயமா தாழ்த்தத்தான் படுவான். அன்பான சகோதரர்களே, நல்லா கவனிச்சுக்கலாம். நாம் நம்ம எந்த நேரத்தில் உயர்த்தக்கூடாது. நம்மளை உயர்த்துறது யாரு? ஒருவரை உயர்த்துறதும் ஒருவரை தாழ்த்துறது யாரு கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கா? தேவன் கையில் தான் இருக்கு. தேவன் தான் ஒருத்தர் உயர்த்தணும், தேவன் தான் ஒருத்தர் தாழ்த்தணும். இப்படி தன்னைத்தான் உயர்த்துறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் தான் என்ன பண்ணுவானா? அன்பான சகோதரர்களே, இது வெறும் வசனமா பார்க்கக்கூடாது, ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். தேவன் நம்மளை உயர்த்துவார், அவ்வளவுதான். தன்னை உயர்த்தவனும் தாழ்த்தப்படுவான்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த ஆயக்காரனிடத்துல அந்த தாழ்மை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. இதுதான் ஆயக்காரனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா அந்த பரிசேயன் இடத்துல பெருமை இருந்துச்சு. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்போ மனுஷனுக்கு பிரியமா நடக்கிறது அது கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது, மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்தில் தேவன் பார்க்கிறார். அதனால தான் சொன்னாரு மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பாருங்க, இங்க ஆண்டவர் கடிந்து கொள்றார். மாயக்காரராகிய வேத பாரகருங்கிறார். மாய்மானம் செய்யறவங்க நடிக்கிறதானே. மனுஷர் காண வேண்டும் என்று செய்யறவங்க நடிக்கிறாங்க, மனுஷர் பார்க்குற மாதிரி வேலை செய்யறவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் சொல்றாரு, அவங்களை ஆண்டவர் சொல்றார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே. தேவனுக்கு தெரியும் உள்ளந்திரிகள் ஆராய்கிறவர். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்க ஒருத்தலாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாகம் செலுத்திட்டு நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாக நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுட்டீங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாத இருக்கணுங்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:1-4 முடிய, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அன்பான சகோதரர்களே, மனுஷர் பார்க்கணும்னு நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா உங்களுக்கு பரலோகத்தில் கூடிய பிதாவிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்றார். அதனால சொல்ல, நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதைங்கிறார். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதான் சொல்ல, நீயோ வாசிங்க, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்க, நீ தர்மம் செய்யும் போது என்ன பண்ணக்கூடாதுங்கிறாரு? உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு. அந்தரங்கம்னா மறைவா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் மறைவா இருக்கணும். அது எப்படி சொல்றாருன்னா, உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாது இருக்கிறது. வலதுகை செய்கிறது
இடது கை தெரியக்கூடாதுங்கிறார். வலது கை செய்கிறது அது எப்படி இது பண்ணுறது? வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதா? எப்படி கொடுக்குறதுங்க? வலது கைக்கு எடுத்து கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதா? நம்ம எப்படி கொடுப்போம்? நோட்டை எடுத்து எண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை எண்ணி அப்படிதான் பண்ணுவோம். எண்ணி 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 கரெக்டாக இருக்குதா? அப்படி கொடுக்க போது கூட சந்தேகம் வந்துடும். மறுபடியும் இன்னொரு கை எண்ணி இடது கைக்கு வலது கையில் சேர்த்து இடது கைக்கு தெரியக்கூடாது. எடுக்கிறேன்னா எவ்வளோ கொடுக்குறன்னு தெரியக்கூடாது. இந்த கைக்கு தெரியும், எவ்வளோ எடுத்தாங்க எவ்வளோ கொடுத்தா இந்த கைக்கு தெரியாது, என்ன தான் தெரியும். அப்படி என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி மனசு இருக்குன்னு சொல்கிறார். அன்பான சகோதரர், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்வது உன் இடது கை அறியாது இருக்கிறது. அப்பொழுது அப்படி செஞ்சால் தான் அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா உனக்கு என்ன பண்ணுவார்? வெளியங்கமாக இருப்பார். அன்பான சகோதரர், இது இந்த பலவீனம் சொல்கிறாரு பாருங்க. இந்த பலவீனம் ஓரளவுக்கு நம்ம அனைவரிடமும் காணப்படுகிறது. பேசக்கூடிய எண்ணம் இருக்குதுன்னு சகோதரர் எழுதுறார். பேசக்கூடிய எண்ணமும் இருக்கிறது, கேட்கக்கூடிய உங்களிடமும் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இது மாதிரிலாம் நான் படிக்கும் பொழுது நம்ம அப்படி கவனம் வைக்கணும், இருக்கக்கூடாது. மற்ற 6 படிக்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்தபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. மனுஷர் பார்க்கணும் தர்மம் என்று நம்ம செய்ய ஊழியங்கள். மனுஷர் பார்த்து அவங்களை நம்மளை பாராட்டணுங்க நினைக்கவே வேண்டாம். தேவன் பார்க்குறார், எல்லாவற்றையும் பார்க்குறார். நம்ம ஊழியம் செய்கிறதையும் பார்க்குறார், நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், நம்ம எந்த சூழ்நிலையிலும் மனுஷர் பார்க்க வேண்டும் என்று நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது. அப்போ இதில் ஜபம் உள்ளடங்கிக்கிறார். பொதுவான இடங்களில் ஜபம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் சிந்தித்து பார்த்து ஏறெடுக்க வேண்டும். ஜபம், அதாவது ஜபம் ஏறெடுக்கும் போது ஏனோ தானோ நிற்கக்கூடாது. நம்ம சபையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜபம் ஏறெடுக்கிறது பேசப்படுக்கும் முட்டி போட்டு ஜபம் பண்ணுவோம். முட்டி போடும்போது என்ன வருது? ஒரு பயபக்தி வரும். தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள்னு படிக்கும்போது அதை முட்டி போட்டு தேவனுக்கு சரியாக நிற்கிற ஒரு பயபக்தியோடு நிற்போம். இப்போ ஜபம் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி அது உணர்வு வரணும். நம்ம பேசுகிற ஜபம்னு சொல்லியாச்சுன்னா உடனே தேவனை கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியே குமிஞ்சு நிற்பாங்க, இப்படி கை இப்படி நிற்பாங்க. சகோதரர்கள் பார்ப்போம். ஜபம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த செகண்ட் தேவனை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு பயபக்தியோடு நிற்கணும். நம்மளும் நிற்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏனோ தானோ அசைட்டையாலும் நிற்கக்கூடாது. நம்ம யார்கிட்ட நிற்கிறோம்னா அந்த ஜபத்தில் தேவனிடத்தில் அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாரு. நீங்கள் பொதுவாக நீங்கள் ஜபம் செய்யக்கூடிய வாய்ப்பில் சகோதரர்கள் இருக்கிறோம். அப்போ ஜபம் பண்ணும்போது நம்ம இதயத்தில் சிந்தித்து பார்த்து ஜபம் எடுக்கணும். நம்ம ஒவ்வொரு சகோதரர் ஜபம் பண்ணுறாருன்னா, நம்ம சார்பாக ஜபம் பண்ணுறாருன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாரோ நம்ம சார்பாக ஜபம் பண்ணுறாரு. அந்த வார்த்தையை நம்ம அப்படியே அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனம் வச்சுட்டே அவர் கடைசியில் ஆமேன்னு சொல்லும்போது நாமும் ஆமேன்னு சொல்கிறோம். ஆமேன்னு சொல்கிறது அப்படியே ஆக கிடவுது. நாமளும் அது ஒப்புதல் தெரிவிக்கிறோம். அப்போ அன்பான சகோதரரை நான் பார்க்குறோம். ஜபம் என்பது நம்ம நேரடியாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், அருமையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு அளப்பக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் தேவனத்தில் நம்ம தொடர்பு போது உபவாசிப்போம். அதை மத்திய 6:16 படிக்கிறோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அப்படித்தான் நடந்திருக்குது. அதாவது உபவாசிக்கும் போது முகவாடலாம் இருக்காதீங்கிறார். அப்படி இருந்திருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தால் உபவாசம் இருந்தால் பசியாக இருந்தால் முக வாடலாக தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி முக வாடலாம் இல்லாமல் இருந்தால் கூட இவங்க முக வாடலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது. கேட்டால் நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அவள் உபவாசிக்கிறத மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ வாட பண்ணிக்கிறாங்க, ஆண்டவர் பார்த்துருக்காரு, அதனால பேசுகிறார். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேங்கிறார். அப்படியாக மனுஷர் காண வேண்டும் என்று அந்த வேலை செய்கிறது. இதெல்லாம் தவறு அப்படிங்கிற. மனுஷர் காண வேண்டும் என்று அந்த முகவாடலாக இருந்து அந்த வேலை செய்கிறது. இதெல்லாம் தடைகள் தான் அன்பான சகோதரர் சொல்லு. தேவனுக்கு காண வேண்டும் என்று செய்யணும், மனுஷர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. அப்போ 2வது தடை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2வது தடையை நம்ம முறியடித்து போகணும்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு தடையா என்று இதுவரை நம்ம சிந்தித்து பார்த்துருப்போம்னா இல்லை, இது ஒரு தடை தான் அன்பான சகோதரர் சொல்லு. அப்போ சிந்தித்து பார்த்து நம்ம இந்த தடை நம்ம இடத்துல இல்லாமல் பார்க்கணும். அப்போ தேவன் காண வேண்டும் என்று முடிவு செய்யணும். அடுத்து 3வது தடை என்னன்னா வதந்திகள் மற்றும் வீண் பேச்சுக்கள்.
வதந்தி. வதந்தின்னு என்னங்க? பொதுவாக வதந்தி என்றால் என்ன? முழுவதுமே எதிர்மறையான விஷயங்களை பற்றினது. நன்மையான விஷயங்கள் வதந்தி என்று சொல்ல மாட்டாங்க. நல்லது என்பது நல்ல செய்தியாகும். வதந்திங்கிறது அது இல்லாத ஒன்று இருக்கிறதா பரப்புறதா வதந்தி. பாருங்க, இந்த தடையை பற்றி சொல்லும்போது நம்முடைய மனதானது குற்றமாகின்றது. எவ்வளவு வருடங்கள் இந்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் இதிலிருந்து முழுவதும் விடுபட்டிருக்கிறோமா? ஒரு சகோதரனாகவோ ஒரு சகோதரியாகவோ யாராக இருந்தாலும் இந்த தடையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டிருக்கிறோமான்னு கேட்குறாரு பிரதர். இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கணுங்கிறார். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்குற அளவுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது நம்ம நம்மகிட்ட இந்த விஷயங்களாம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வதந்தி, இந்த குணம் விழுது போன சுவாபத்தின் குணம் வதந்தி. வீண் பேச்சு, வதந்திகளை பரப்புறது, வீண் பேச்சுகளில் ஒப்பு கொடுத்து அதில் சந்தோஷமா இருக்குது. வீண் பேச்சு தேவ பிள்ளைகள் பேசக்கூடாது. ரெண்டு தேவ பிள்ளைகள் சேர்த்து என்ன பேசணும்? உண்மையிலும் அன்பான சகோதரர், நம்ம நிறைய ஊழியர்களுக்கு போகும்போது, அதாவது காரில் போனால் பஸ்ஸில் போனால் சரி, தேவனுடைய வசனம் குறித்து பேசிட்டு போவோம். சந்தேகம் கேட்பாங்க ஒரு சகோதரர், அதுக்கு ஒரு சகோதரர் விளக்கம் கொடுப்பார். அந்த டைம் போகிறதே தெரியாது. அப்போ நம்ம பாருங்க, வீண் பேச்சு பேசக்கூடாது. வதந்தி மற்றும் வீண் பேச்சு இதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வீண் பேச்சு பேசுகிறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் வீண் பேச்சு பேசுகிறோம்? எவ்வளோ நேரம் தேவனுடைய வசனத்தை பேசுகிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் வீண் பேச்சு பேசினாருன்னு பார்த்தீங்களா? அவர் ஊழியம் செஞ்ச அந்த 3.5 வருஷத்தில் எங்கேயாச்சும் வீண் பேசியிருக்காரா? நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்காருங்களா? ஆண்டவர் இருந்தாரா? ஆண்டவர் எங்கேயுமே வீண் பேச்சு பேசியிருந்தாவே இல்லை. அப்போ அன்பான சகோதரர், நம்ம வீண் பேச்சு வதந்தி இதுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது எப்படி வதந்தி வரும்? திடீர்னு ஒரு சகோதரி சிஸ்டர் கேள்விப்பட்டீங்களா? பிரதர் கேள்விப்பட்டீங்களா? என்ன பிரதர் சொல்லுங்க. அந்த பிரதரு கேள்விப்பட்டீங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அது நம்ம உடனே ஆர்வமாயிருவோம். சரி அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்போவே தயவுசெய்து சொல்லுங்கன்னு நம்ம அந்த ரகசியத்தை கேட்கலன்னா மண்டை விட்டுச்சு. அதாவது இது வதந்தி, இல்லாத செய்தி, நல்ல செய்தி இல்லை, கெட்ட செய்தி, தேவையில்லாத செய்தி, அந்த வதந்தியை பரப்புறது. அதாவது இது ஒரு தடைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வீண் வார்த்தைகளை பேசுறது, வீண் பேச்சு. எத்தனை வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அதை பேசுறதில்லை, வீண் பேச்சு பேசுகிறோம். தேவ பிள்ளைகள் தேவனுடைய வசனம் தான் அதிகமாக பேசணும், தேவனுடைய வார்த்தைகளை தான் அதிகமாக பேசணும், தேவனுடைய காரியங்களை தான் அதிகமாக பேசணும். ஆனால் வீண் பேச்சுகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேசுகிறோம்? அலுவலகத்திலே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் தேவையில்லாத பேச மாட்டாங்க. தேவ பிள்ளைகள் புது சிருஷ்டி எப்போவுமே அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா தேவையானது மட்டும்தான் பேசுவாங்க. வீண் பேச்சு பேச மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்தை பேசுனாங்கன்னா அது தவறாக போயிடும். நம்ம நாவு அது பயங்கரமான ஒரு ஆயுதம். அதான் யாக்கோபு சொல்றார் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாவை அடைக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நம்ம நாவு நம்ம இருக்கிற அவயத்திலேயே இருக்கிற உறுப்புலேயே சிறுசுதான். ஆனால் நாவு அடக்க முடியுதுங்களா? அன்பான சகோதரர் கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவயத்திலே நாவு என்பது சின்ன ஒரு அவயம்தான். ஆனால் அந்த அவயம் படுற பாடு, நம்ம படுத்துகிற பாடு பயங்கரமான பாடுகள். அதை அடக்க முடியுதா? நமக்கு வர பிரச்சனைகள்லாம் எதனால வருது? நாவுனால தான். வாய், இந்த வாய் நாவுன்னு சொல்லுவோம். வாய் அடக்கணுமோ, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுங்கிறார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ரொம்ப கஷ்டம். வாய் நம்ம சண்டை எப்படி பேசுவாங்க? சண்டை வந்தால் வீட்டில் குடும்பத்தில் சண்டை வருதா இல்லைங்களா? அந்த சண்டை அவ்வளோ சீக்கிரம் முடியறதே இல்லை. அப்போ பாருங்க, அது அடங்காத பொல்லாங்குள்ளதுங்கிறார். சாவுக்கு எதுவான விஷம் நிறைஞ்சது. சாவுக்கு எதுவான விஷம் அது இருக்கு நாவில். சாவுக்கு எதுவான விஷம் இருக்கு. வாயை திறந்தாலே பிரச்சனை. சொல்லுவோம், பேசுவோம்.
அதனால் தேவையில்லாத வாய் திறக்கவே கூடாது. இந்த நாவு சாதாரண உறுப்பு கிடையாது. நாவும் நெருப்பு தான். ஒரு சிறு நெருப்பு காட்டையே கொளுத்திடும். இந்த நாவு நெருப்பு தான் நம்ம ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திருங்கிறார். நம்ம ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திருன்னு சொல்கிறார் அன்பான சகோதரர்களே. இது பாருங்க, இது அடக்க முடியாது. ஒரு மனுஷனை அடக்கிறது கஷ்டங்கிறார், ரொம்ப கஷ்டம். விஷம் நிறைஞ்சது அன்பான சகோதரர்களே. கடுமையான வார்த்தைகள், வாயை திறந்து கடுமையான வார்த்தைகள் பேசுறது. தேவ பிள்ளைகள் இந்த வாயில் தேவனை துதிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை பேசணும், அவரை போற்றணும், அவரை வணங்கணும். இந்த வாயில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. தேவனை துதிக்கிற வாயில சபிக்கக்கூடாது. இதெல்லாம் உறுதிமொழி எடுக்கணும். நம்ம பயங்கரமான நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். எத்தனை பேர்த்த காயப்படுத்துது, எத்தனை பேர்த்த காயப்படுத்தி கொளுத்துது. அதனால் அன்பான சகோதரர்களே, நாவை அடக்க முடியாத ஒன்று தான். அது விஷம் நிறைஞ்சதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது வீண் பேச்சு நிறைய பேசுறதுக்கு வாய் தான் காரணமாக இருக்குது, நாவு தான் காரணமாக இருக்குது. இது அடக்கிறது கஷ்டம், ஆனால் அடக்கியே ஆகணும். அன்பான தேவ பிள்ளைகள் நாவை அடக்கணும். திடீர்னு கோபம் வரும், பேசலான்னு வாய் துடிக்கும், என்ன பண்ணணுங்க? பேசிடணும். அப்படியா? பேசிடணுங்களா? வாந்தி அப்படி வாந்தி வெளியே போகிறோம். வாந்தி வர்றதுன்னா வெளியே போகிறோமா இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணணும்? உருவ பிடிச்சி வெளியே போயிடணும். போயிட்டு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வந்துடணும். அங்கேயே இருந்து என்னங்க பிரச்சனை தான், பெரிய பிரச்சனையாகி நிறைய பிரச்சனை அப்படி தான் வருது. சண்டை எப்படி வருதுங்க? இப்படி ஆரம்பித்து அப்படியே மெதுவாக ஆரம்பித்து வெட்டுக்குத்தில் போய் முடிஞ்சிடும். அன்பான சகோதரர் சொல்லு, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் நாவை அடக்கியே ஆள வேண்டும். அன்பான சகோதரர் சொல்லு, நம்ம அடக்கித்தான் ஆளணும்னு சொல்லி பார்க்குறோம். நீதிமொழிகள் 20:19 படிக்கிறோம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. பாருங்க அன்பான சகோதரர்களே, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவானா? சொல்லாதீங்கன்னு உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், யார்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஊரா அவரே சொல்லிட்டு வந்துருவார். ஊரா உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லிக்கும்போது யார்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அடுத்த வீட்டில் போய் உங்ககிட்ட மட்டும் சொல்லி யார்கிட்ட சொல்லிடாதீங்க, இப்படியே எல்லாம் ஊரோடு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் நான் சொல்ல வேலை யாரோ அவர்கிட்ட சொன்னேன், நீ சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகிறது. நான் சொன்னது போய் அங்கே சொல்லிட்டியான்னு. இதனால் நம்ம அடக்க முடியாது, சொல்ல அந்த ரகசியத்தை வைக்க முடியாது. பாருங்க, ஆதலால் உதடுகளால் அளப்புறவனோட களவாதேன்னு வசனம் சொல்லுது. உதடுகளால் அளப்புறவனோட களவாத. உதடுகளால் அளப்புறவங்க இவங்களோட நம்ம சேரவே கூடாது. அதான் சங்கீதக்காரங்க கூட சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 31:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இப்போ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா பிரச்சனையே வராது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் பிரச்சனையே வராது. பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் போட்டு என்ன பண்ணுவேன்? அடக்கி வைப்பேன். சண்டை எழுப்புற யாராச்சும் வந்தாங்கன்னா நாம் பேசக்கூடாது. பேசிட்டு என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டு நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசிக்கூடாது. பேசினா முடிஞ்சது. அப்போ வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும். அன்பான சகோதரர்களே, நாவு பயங்கரமான விஷம், அது கொன்றுவிடும். அதை நாம் செய்யக்கூடாது. நாவை காத்துக்கொள்வது தாவீது அருமையான ஆலோசனை கொடுத்துருக்காரு. அப்போ நாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதை மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அதான் வழிவகுக்குது. அதனால் நாவை நம்ம தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். இது 3வது தடை. 4வது தடை என்னென்னா ஒப்பிடுதல். அதாவது மற்றவர்களோடு நம்ம ஒப்பிடுறது, மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கறது. இது 4வது தடை. மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது. அன்பான சகோதரர்களே, இது மிக முக்கியமான தடை. நம்ம மற்றவர்களோட ஒப்பிட்டு அனைவரும் நம்ம பார்க்கறது. அவர் போல் நான் இல்லை, அவர் போல் நான் பேச முடியல, அவர் போல் நான் நடக்க முடியல, அவர் மாதிரி நான் பாட முடியல அப்படின்னு என்ன பண்ணுறது? நம்முடைய கிரியைகளை பாருங்க, நம்ம கிரியைகளை நம்மை மற்றவர்களோடு, நம்முடைய கிரியைகளை மற்றவருடைய கிரியைகளோடு, நம்முடைய வளர்ச்சியை மற்றவருடைய வளர்ச்சியோடு, நம்முடைய பலியை மற்றவருடைய பலியோடு ஒப்பிடுவதனால் என்ன தவறு என்ற கேள்வி நமக்குள் எழும்பலாம். இது நம்ம கேள்வி கேட்போம். நம்ம மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுங்கிறார். நம்முடைய கிரியைகளை மற்றவருடைய கிரியைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்முடைய வளர்ச்சியை மற்றவருடைய வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்முடைய பலியை மற்றவருடைய பலியோட, நமக்கு என்ன பலி செலுத்தணும் அதை பலி செலுத்தணும்.
நமக்கு என்ன கிரியை காட்ட முடியும் அதை கிரியை காட்டணும். நம்மளுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும், அவ்வளோதான். மற்றவங்களுடைய வளர்ச்சி அவங்க மாதிரி நான் வளரலையே, வருத்தப்பட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு நல்லா பாடுறது மாதிரி என்னால் பாட முடியும் வருத்தப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. அன்பான சகோதர சொல்ல, இப்படியாக மற்றவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒப்பிடுறதுனால என்ன தவறு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இது தடை தான் அன்பான சகோதர சொல்ல. ஒப்பிடுதல் நிறைய விதத்தில் செய்கிறோம். மற்றவங்களோட எல்லா சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். நான் அவங்கள மாதிரி இல்லை அந்த அப்படியாக நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனம்னு சொல்லி பார்க்குறோம். ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, அது தவறான சிந்தையை நமக்குள்ள ஏற்படுத்துங்கிறார். அப்புறம் மற்றவங்களோட குறைகளை பார்க்கறது, மற்றவங்களோட குறை நம்மளோட குறை பார்க்கறது இல்லை, மற்றவங்களோட குறை பார்க்கறது. மத்தேயு 7:3 படிக்கிறோம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நம்ம கண்ணில் உத்திரம் இருக்கு, ஆனால் சகோதரன் கிட்ட இருக்கிற துரும்பு பார்க்குறோம். உத்திரம் என்பது பெரிய மரக்கட்டை நம்ம கண்ணில் கிடக்குது, அதை நான் பார்க்காம சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்குறோம். அன்பான சகோதர சொல்லு, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குறை பெரிய குறை, ஆனால் என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களுடைய குறைகள் சின்ன சின்ன குறை அதை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருசாக பேசுறது. இங்கே நம்ம யாருமே பூர்ணர் கிடையாது. அன்பான சகோதர சொல்லு, நம்ம யாருமே இங்கே பூர்ணரா? இங்கே இருக்கிற எல்லாருமே பூர்ணராக இருக்கிறோமா? எல்லாமே பரிசுத்தவான்களா? எல்லாமே நீதிமான்களா? இல்லை, நம்ம எல்லாமே அபூர்ணர்கள். நம்ம எல்லாமே அபூர்ணர்கள் தான். நம்ம நம்மளுடைய அபூர்ணத்தை உணரணும்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள் அன்பான சகோதரர், நம்ம பார்க்குறோம், எப்பொழுது நாம் மற்றவர்கள் விஷயத்தில் குறைகளை பார்க்கின்றோமோ அது நம்மை தவறுக்கு வழி நடத்துங்கிறார். மற்ற விஷயத்தில் நம்ம குறைகளை பார்க்கக்கூடாது, அது நம்ம தவறுக்கு வழி நடத்தும். அன்பான சகோதரர், அப்போ மற்ற விஷயத்தில் குறைகள் என்பதை பார்க்கவே கூடாது. நம்ம மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்களை பார்க்கக்கூடாது. பாருங்க, மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்து தங்களை தாங்களாகவே தாழ்வாக நினைத்து கொண்டு தேவன் தங்களுக்குள் வைத்திருக்கிற விசேஷங்களை புரிந்து கொள்ளாமல், அதாவது அடையாளம் கண்டு கொள்ளாமல் அப்படியே தூங்கி போகிறவர்கள் தான் அநேகர். நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தை நல்லா பாருங்க. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்த்து தங்களை தாங்களே தாழ்வாக நினைத்துக் கொள்றது. அப்படி நினைச்சிட்டா தேவன் தங்களுக்குள்ள வைத்திருக்கிற விசேஷம், நமக்குள்ள பாருங்க நிறைய விசேஷங்கள் வைத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தாளம் நமக்கு தெரியாது. அந்த விசேஷமான காரியங்கள் அடையாளத்தை கண்டு கொள்ளாம அப்படியே விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் சொல்லி பார்க்குறோம். அப்படியே தூங்கிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 11-12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அன்பான சகோதரர் சொல்லி கவனிங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்றது. எப்படி மெச்சிக்கொள்றது? நாம் ஒரு காரியம் செஞ்சுட்டு என்ன சொல்றது? சபாஸ், வெரி குட் அப்படிங்கிறது. எப்படிங்கிறது? நம்மளை வெரி குட், சூப்பராக பண்ணிட்டுப்பா அப்படின்னு நம்மளை பாராட்டிக்கிறது. இதெல்லாம் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடவும் துணிய மாட்டோம் அப்படிங்கிறார் அப்போஸ்தலன் பவுல். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்லங்கிறார். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். எப்பேற்பட்ட வார்த்தை! நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்ட மாட்டோங்கிறார். நம்மளை அளவுக்கு மிஞ்சி என்றதுக்கு மேன்மை பாராட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள் பாருங்க, யாரோட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம நம்மளே பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அன்பான சகோதரர் பாருங்க சொல்றாரு, எங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற நேரங்கள், தாளந்துகள், வாய்ப்புகள், ஸ்லாக்கியங்கள், பொறுப்புகள், கடமைகள் இவைகளின்படி நான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறேனா நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இந்த கேள்வி கேட்கணும். நமக்கென்று தேவன் கொடுத்துருக்கிற நேரத்தை, தாளந்த, வாய்ப்புகளை, ஸ்லாக்கியத்தை, பொறுப்பை, கடமையை நம்ம சரியா செய்யறோமா? அதன் மேல நடக்கிறோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு பார்க்கணும். அன்பான சகோதரர், புதிய வருடத்தில் புதிய தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும். இதுவரைக்கும் இல்லையா? நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவன் கொடுத்துருக்கிற நேரத்தை தேவனுக்கு பயன்படுத்துகிறோமா? தாளந்தை பயன்படுத்துகிறோமா? நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோமா? ஸ்லாக்கியங்களை பயன்படுத்துகிறோமா? நமக்குடைய பொறுப்புகள் சபையில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. நமக்குடைய பொறுப்புகளும் கடமைகளும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒவ்வொன்றிலும் பொறுப்புகள் கடமைகள் இருக்குது. அதன் பிறகு நாம் செய்யறனா? கடந்த வருடத்தில் செய்யலை,
இந்த வந்து செய்யணும் அன்பான சகோதரர்களே. அப்போ ஒப்பிட்டு இப்படி தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பாருங்க, இப்படித்தான் நான் ஒப்பிட்டு பார்ப்பேனே ஒழிய மற்ற சகோதரர்களுடன் என்னை ஒப்பிட மாட்டேன், மற்ற சகோதரிகளுடன் என்னை ஒப்பிட மாட்டேன். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தையாக இருந்தது என்று பார்க்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தையாக இருந்துச்சு. அதனால பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 4 7 முடிய, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்றே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசங்களை பற்றி பேசுகிறார். வித்தியாசங்கள் இருக்கின்ற ஒன்றை பற்றி பேசுகிறார், வித்தியாசங்கள் இல்லாத ஒன்றை பற்றி பேசுகிறார். வித்தியாசங்கள் இல்லாத ஒரு விஷயம் என்ன? எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? தேவன் ஒருவர் தான். அப்புறம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கிரியைகள் அனைவருக்கும் இந்த ஆவி தேவனுக்கு பரிசுத்தாவி ஒன்று தான். இதுதான் எல்லாத்துக்கும் பொதுவானது. இதான் பொதுவான வித்தியாசம். அப்போ வித்தியாசங்கள் இருக்கிறவை பாருங்க. வரங்களில் வித்தியாசம் இருக்கு, கிரியையில் வித்தியாசம் இருக்கு, ஊழியங்கள் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வசனத்தில் படித்தோம். அதாவது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்கள் வித்தியாசம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்துக்கும் மூத்த சகோதரர் ரசபேல் செய்த ஊழியத்துக்கும் இப்போ நான் ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே 140,000 அவரும் வருவார், ரசபேலும் வருவார். நாமளும் ஒரு வேளை தேவன் சித்தமான போனோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்ல முடியுமா? நானும் ஒரு ஊழியக்காரன் தான், அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கத்தில் நானும் வந்து உட்கார்க்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் சொல்கிறார், ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அன்பான சகோதரர், வசனத்தை படிக்கிறோம் இல்லைங்களா? ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கிரியிலே வித்தியாசம் இருக்கு. நான் செய்கிற கிரியமா நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செய்கிற கிரியமா நான் செய்ய முடியாது. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் தேவன் ஒருவரேங்கிறார். அப்போ அன்பான சகோதரர், இங்கே பார்க்குறோம், இங்கே எல்லாருக்கும் வித்தியாசம் என்னென்னா வரங்களில் வித்தியாசம் இருக்கு. ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க, ஒரு சிலர் நல்லா மியூசிக் வாசிப்பாங்க, ஒரு சிலர் நல்லா ஊழியத்தை எடுத்து நடத்துவாங்க, ஒரு சிலர் நல்லா கூட்டுவாங்க, ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வித்தியாசம், ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது, வரங்களில் வித்தியாசம் இருக்குது, கிரியையில் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை தேவன் கொடுத்துருக்கார். அவர் அப்படி பண்ணுறாரு, நான் என்னால் முடியலையே வருத்தப்படக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்துருக்கார் நமக்கு, ஆனால் எல்லாருக்குள்ள தேவன் ஸ்பெஷல் வச்சிருப்பார். நமக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இனம் கண்டுபிடிக்கணும். அன்பான சகோதரர்களே, அதுதான் நம்ம முக்கியம். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். பாருங்க, 144,000 பேர், 1,44,000 பேரும் வித்தியாசமானவர்களாவார்கள். 1,44,000 பேரும் அன்பானவர்களே புரிஞ்சுக்குங்க, 1,44,000 பேர் திருச்சபை, அதில் எல்லாருமே வித்தியாசமானவங்க தான். வித்தியாசமான வரங்கள், வித்தியாசமான கிரியைகள், வித்தியாசமான ஊழியங்கள் என ஒவ்வொருவருக்கும் இவைகள் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த அழைப்புகளை வந்த 1,44,000 பேருக்கு வித்தியாசங்கள் இருக்கு. தேவன் அப்படிதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அன்பான சகோதரர்களே, பாருங்க, தேவனுடைய படைப்புல கூட பாருங்க, நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எத்தனை கோடி மக்கள்? 800 கோடி மக்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறோமா? ஒரே மாதிரி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கோடி மிருகங்கள்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா? பாருங்க, ஒரு வேப்ப மரத்து நிலையை எடுத்து பாருங்க, சொல்றாரு, ஒரு வேப்ப மரத்தின் நிலையை எடுத்து இன்னொரு இலையோட ஒப்பிட்டு பாருங்க, ஒரே மாதிரி இருக்குமா? இருக்குங்களா? இலைகள் பாருங்க, விதவிதமான இலைகள், எல்லாம் வித்தியாசமா இருக்கு. தேவன் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க, எல்லாத்துலையும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அன்பான சகோதரர், நாம் பார்க்குறோம், இந்த நம்ம குடும்பங்கள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கியங்கள், இவங்களையும் ஒப்பிடக்கூடாது. அந்த சபை மாதிரி இல்லை, அவங்க குடும்பம் மாதிரி இல்லை அப்படின்னு இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனை இருக்குங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சோதனை வருதா? பிரதருக்கு அதிகமாக வரும், எனக்கு கம்மியாக வரும், எனக்கு அதிகமாக இல்லை, அவருக்கு கம்மியாக வரும். இப்படி சோதனைகளையும் பாருங்க வித்தியாசம் இருக்குது. அப்போ அதுலேயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் செய்கிறாரு, ஒவ்வொருக்கும் அனுமதிக்கிறாரு. அது முடிவில் தான் தெரியும், ஏன் நமக்கு அனுமதித்தார், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது முடிவில் தான் தெரியும். இப்படியாக வந்து இந்த அழைப்பில் வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
ஆனால் மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். இது ஒரு தடை, இதை ஜெயிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது 5வது தடை சாக்கு போக்கு சொல்கிறது. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எந்த காரியத்தில் சாக்கு, இது முக்கியமான தடையாக இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நிறைய பலவீனம், அப்படி நிறைய சாக்கு போக்கு சொல்கிற காரியம் எனக்கு இருக்குது. பிரதர் ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, எனக்கு உடம்பு முடியலைங்க பிரதர், எனக்கு வேலை வச்சுட்டாங்க பிரதர், ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்கிற சாக்கு போக்கு நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, சாக்கு போக்கு என்பது சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு பாருங்க, மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவன் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்கிறார். அடுத்து சொல்றத பாருங்க, யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும்ங்கிறார். அடுத்தது யோவான் 14:13-14 பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எப்படி எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு பாருங்க. அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளையும் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்படியாக வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் திரும்புவாங்களாம். கழுகு வந்து புது பலனை பெற்றுக்கொண்டு சட்டை எடுத்து எழும்புமா. அது மாதிரி புது பலனை பெற்றுக்கொண்டு கழுகு நாம் படிச்சுக்கிறோம். அது வந்து கண்மலையில் தான் தங்கு. அது வந்து வயசாகி போச்சுன்னா அந்த கண்மலை மேலே உச்சியில் போய் உட்காந்து தன்னுடைய இறகுகளை பூரா உதுத்து அது எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா மீண்டும் புதிய இறகுகள் முளைச்சி புது பலன் அடைஞ்சு அது மீண்டும் அது வயசு கூடிடும், மீண்டும் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கி. அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவ பிள்ளைகள் ஊழியத்தில் நிறைய ஓடுவாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் வந்து அவங்களுக்கு பலன் தருவார். அன்பான சகோதர சொல்ல அப்படிதான் தேவன் நடத்துறாரு. இப்படியாக நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு பாருங்க. எபேசியர் 3:20 கூட படிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்யறாரா. நம்ம வேண்டிக் கொள்ளவே தேவையில்லைங்க. அதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். நம்ம வாயில சொல்பவருக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்க போறோம் அவருக்கு தெரியும். அதனால அதுக்கு அதிகமாகவே அவர் செய்யறதுக்கு அவர் தேவன் வந்து நம்ம மேல பிரியமா இருக்கார். நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்து கூட சொல்ற பாருங்க, சங்கீதம் 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, இது வந்து எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. இஸ்ரேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன தராராமா? பலன் தராரு, சத்துவம் தராரு. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம். அடுத்து சொல்ற பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் தேவன் தராரு. பலப்படுத்துற கிறிஸ்து. நம்ம கிறிஸ்துவையும் தேவனை பெற்றிருக்கும்போது நாம பயப்படணும். அப்போ நமக்கு வர சோதனைகள் பாருங்க, தேவன் பலன் தருவார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துறாரு தேவன். இப்படியாக தேவன் வந்து நம்ம பலப்படுத்தி நம்ம ஆசீர்வதிக்க அவர் ரெடியா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை 1 Corinthians 10:13 படிக்கும்போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அன்பான சகோதரி, வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுற சோதனை நமக்கு எல்லாத்துக்கும் வருது. அதை சொல்ற பாருங்க, உங்கள் திராணிக்கு மேல நீங்க வந்து சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடுக்கறது இல்லையா. நம்ம திராணிக்கு மேல தேவன் நம்ம சோதிக்கிறது இல்லை. அப்போ நம்ம சோதிக்கிறாருன்னா நம்ம சொல்லுவோம், என்னால தாங்க முடியாது சோதனை. பாருங்க, போன வருஷம் சொல்லியிருப்போம், இந்த வருஷம் நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்ப தேவன் வந்து தாங்கறதுக்கு திராணி கொடுத்துருக்காரு இல்லையா? நமக்கு எவ்வளவு தாங்க முடியும் அவருக்கு தெரியும். திராணிக்கு தக்கதாதான் சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். சோதனைக்கு தக்க சோதிக்கிறார். சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான பாருங்க, அதுல தப்பிக்கொண்டு வெளிவர போக்கை உருவாக்குறாரு. அப்படி தப்பி வெளிவந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. அன்பான சகோதர சொல்லு, இப்படியாக வந்து தேவன் வந்து இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு.
நமக்கு மனசு நேரிட சோதனை தான் நமக்கு வருது. இல்லாத ஒன்றை நம்ம தேவன் நமக்கு அனுமதிக்கலை. அப்போ நமக்கு அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பலவீனங்கள் எல்லாம் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நமக்கு எந்த மாதிரியான பலவீனங்கள் கஷ்டங்கள் வருகின்றதோ அதுதான் உலகத்தாருக்கும் வருகிறது. இது இது முதல் விஷயம். அப்படியே தேவன் நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய திராணிக்கு மேலே கொடுக்க மாட்டார். இது ரெண்டாவது விஷயம். அப்படியாக கடைசியாக அப்படி கொடுத்தாலும் அதில் வந்து தப்பிக்கொள்ளும்படியான காப்பாற்றி வச்சிருக்காரா இல்லையா? நம்ம சொல்கிறோமா இல்லையா, நிற்பது நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபைன்னு. அப்போ அதுதான் தேவன் வந்து போக்கையும் உருவாக்கி கொடுக்குறார் அன்பான சகோதர சொல்ல. இப்படியே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எல்லா சூழலும் தேவன் நம்மளை நடத்துகிறார். அப்படி வல்லமை உள்ள கரம் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துது. இது 5வது தடை. 6வது தடை, கடைசி தடை, பயம். பயம் வந்து தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. பயப்படக்கூடாது. இது ஒரு நம்ம ஜெயம் கொள்றதுக்கு தடையாக இருக்குது அன்பான சகோதர சொல்ல. பயம், பயப்படுதலின் ஆவி நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா பயப்பட்டோம்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. இது வந்து நம்ம நினைச்சே செய்ய முடியாது. பயம் ஒரு மோசமான விஷயம். இது நமக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பயத்தை வந்து மாம்சம் தான் வெளிப்படுத்தும். மாம்சம் தான் பாருங்க, நம்ம பயப்பட்டு உட்காந்துக்கு அந்த பொண்ணு மாம்சம் தான் இந்த பயத்தை வெளிப்படுத்தும். இது அநேக நேரங்களில் சாத்தானால் நமக்கு உண்டாகும். சாத்தான் நம் பக்கத்தில் இருக்கிறார். இந்த பயம் என்கின்ற இந்த வாசனையை வைத்து கண்டுபிடித்தார். சாத்தான் வந்து இந்த பயம்ங்கிறத முடிச்சு வந்து பயப்படுத்துவான். நமக்குள்ள பயம் வந்து விட்டால் சாத்தான் நம்ம அருகில் இருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம பயப்படுறோன்னா சாத்தான் பக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா தேவன் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, சாத்தான் பயத்தை கொண்டு வருவான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. என்ன சொல்றாரு? நான் பாருங்க, பயம் நமக்கு வந்துச்சுன்னா, பயப்பட்டு நிற்கிறேன்னா தேவன் நம்ம கூட இல்லை, சாத்தான் தான் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். நாம் பயப்படாம எவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்கும் போது தேவன் நம்மளோட இருக்காருன்னு அர்த்தம். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகத்தில் உன்னை தாங்குவேன்னு இப்பேற்பட்ட தைரியம் வந்து யார் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். தாவீது பாருங்க, தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்றார், தைரியமா நின்றார். யோசிச்சு பாருங்க, கோலியாத் எவ்வளவு பெரிய ராட்சசன், தாவீது சின்ன பையன். தாவீதுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அடுத்தது 3 எபிரேய புருஷர்கள் நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக தைரியமா, ராஜாவே, நேபுகாத்நேச்சர் பயங்கரமான பெரிய பேரரசன், ராஜாவே நீங்க எங்களை என்ன பண்ணாலும் சரி நாங்க நீங்க செஞ்சு வச்ச சிலையை வணங்க மாட்டோம்னு ராஜாவை எழுத்து பேசுறாங்க. முடியுமா? அதே மாதிரி எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும் போது தைரியம் கொண்டு இருந்தார். ஆகாப் ராஜா, யெசபேல் ராணி பயங்கரமானவங்க, அவங்க முன்னாடி பேசுறாங்க. அப்ப அன்பான சகோதரர் தாவீது சொல்றாருங்க ஒரு வார்த்தை, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேங்கிறார். நீ யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தையினுடைய வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையோட அர்த்தத்தை பாருங்க. உம்மால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேங்கிறார். அப்படின்னு சேனை நினைக்கிறீங்களா? பெரிய இராணுவம். அந்த இராணுவத்துல தாவீது ஒத்த ஆளு, உம்மால் தேவன் எங்கூட இருக்கிறீங்க, நான் அந்த சேனைக்குள்ள போய் பாஞ்சிருவேங்கிறார். அவர் மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அதனாலதான் அந்த மாதிரி ஒரு தைரியம் இருந்தனாலதான் கோலியாத் எவ்வளவு பெரிய வீரன், அவன் முன்னாடி போய் நின்று அவனை ஒரு கல்லால் அடிச்சு கொண்டார். பயந்தாந்து நிற்க முடியுமா? பயந்தாந்தான்னா இங்க நிற்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எவ்வளோ பெருசா இருக்கிறான், ஐயோ எவ்வளோ பெரிய ஆளாக்குறான், பயந்தானா முடிஞ்சிச்சு. ஆனா தாவீது என்ன சொன்னார்? நீ, அதாவது நான் யான்னு கேட்டு கோலியாத் வருவார். அதுக்கு தாவீது என்ன சொன்னார்? நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தினால உங்கள்கிட்ட வர்றேன், உன்னை நான் கொன்னு உன்னை நான் என்ன பண்றேன்னு தாவீது சொல்லுவார். இப்படியாக தாவீதுக்கு இருந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். பயப்படல, கோலியாத்துக்கு பயப்படல. அப்படின்னா கோலியாத் போன்ற பிரச்சனை எவ்வளோ பெருசா வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா பயப்படாதேன்னு சொன்ன தேவன் நம்மளோட இருக்கார். நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னவர் நம்மளோட இருக்கார். நீ திகையாதேன்னு சொன்னவர் நம்மளோட இருக்கார். அப்பேற்பட்ட தேவனை நாம தேவனா பெற்றிருக்கிறோம். நாம் இதுக்கு பயப்படணும்? பாருங்க, இந்த ஒரு 3 எபிரேய புருஷர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா நேபுகாத்நேச்சரை எழுத்து பேசிட்டாங்க. தூக்கி 7 மடங்கு அக்னி சூளை, 7 மடங்கு சூளை, சாதாரணமா சூடு இல்லைங்க, வழக்கமா பண்றத விட 7 மடங்கு அதிக சூடு. இவங்களை தூக்கி கொண்டு போன அந்த போர் வீரர்கள் பலசாலிகள், அவங்க அந்த தீயில அனல் பட்டு செத்து போயிட்டாங்க.
அப்படின்னா 7 மடங்கு அக்கினி சூளை உள்ள அந்த ஒரு எரிகிற சூளையில அந்த 3 வாலிபர்களை தூக்கி போட்டாங்க. தூக்கி போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா தீக்குள்ள போன 3 பேர், அனனியா, மிசாயேல், அசரியா, ஒண்ணுமே ஆகல. இன்னும் நம்ம பாஷை சொல்லப்போனா வசனம் சொல்லுது, அவர்கள் முடி கூட கருகல. அப்படின்னா தேவன் எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாரு பாருங்க. கூட ராஜா பார்த்துட்டு 4வது ஒரு ஆள் நிற்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அன்பான சகோதரர் சொல்ல, நமக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து இருக்காங்கிற விசுவாசம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சோதனையை நம்ம ஜெயிக்க முடியும். இதே சம்பவத்தில் பாருங்க, 3 பேர்த்து போட்டாங்க. ராஜா உத்து பார்க்குறாரு, நம்ம என்ன 3 பேர் தானே போட்டோம், 4வது ஒரு ஆள் இருக்கிறார். யார் அது? பார்த்தா தேவபுத்திரனுடைய சாயல். தேவபுத்திரன் யார்? இயேசு கிறிஸ்து. அங்கே நமக்கு எரிகிற சூளை, 7 மடங்கு சூளை, 7 மடங்கு சோதனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கூட நிற்பார். பயப்பட தேவையில்லை. அன்பான சகோதரர் சொல்ல சொல்லியிருக்கார், என் நீதியின் வலதுகரத்தினால தாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக பயப்படலை. பயப்பட்டிருந்தாங்கன்னா நேபுகாத்நேச்சார் பேச முடியாது. அதே மாதிரி எலியா, எசபேல், ஆகாப் 2 பேர்த்துக்கிட்ட போய் தைரியம் பேசுறார், பயப்படாமல் பேசினார். அப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாக தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார். எலியா ஜெயிச்சார். அந்த பாகால் தீர்க்கதரிசி 450 பேர்த்தை கொலை செஞ்சார். ஏன்னா எலியாவின் தேவன் நம்ம தேவன். யோசுவா கிட்ட சொன்னார், ஜோசுவா 1:6, பலங்கொண்டு திடமானதாயிரு. பலங்கொண்டு தேவன் அதே மாதிரி நமக்கும் சொல்றார், நீங்க பலங்கொண்டு திடமானதா இருங்க, பயப்படாதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்கிறார். அதான் சொல்றாரு யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. பாருங்க, மிகவும் பலன் கொண்டு திடமனதா இருக்கிறார். இப்படியாக திடமனதா இருக்கிற, நீ போகும் இடமெல்லாம் புத்திமாக நடந்து அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதுங்கிறார். இப்படியாக தேவன் நம்மளுக்கு பயப்படாதேன்னு சொல்றார். பயப்படாதே சிறுமந்தையே, நம்ம தான் சொல்றார். பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பயப்படாத, நான் கூட இருக்கிறேங்கிறார். சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை யாருங்க சொல்ல முடியும்? நாமெல்லாம் இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறோம். பயப்பட வேண்டியதில்லை. பாருங்க, ஒருபோதும் மற்றவர்கள் நம்ம மீது பிரியமா இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்து ஒரு கண்கூடு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பயம்ங்கிற தடையை எடுத்து போட்டுறோம். கடைசியா நம்ம பார்க்குறோம், ஒருபோதும் மற்றவர்கள் நம்ம மீது பிரியமா இருக்க வேண்டும் என்று என்பதற்காக எதையும் முயற்சிக்கக்கூடாது. முதல் தடை, மற்றவர்களுக்கு பிரியமா நம்ம நடக்கக்கூடாது. அப்புறம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நம்ம பலிகளை ஏறெடுக்கக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது. அப்புறம் இது 2வது தடை. 3வது தடை வதந்திகள், வீண் பேச்சுக்கள், இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 4வது தடை என்னன்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவருமே தேவனுடைய கருத்தில் தன்னுகிறற்ற சிருஷ்டிகள். நம்ம எல்லாருமே தன்னுகிறற்ற சிருஷ்டிகள். நம்மிடம் ஒரு விசேஷம், ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை கொண்டு தேவனுக்கு எந்த மாதிரியான கிரைகள் நாம் ஏறெடுக்கிறோம் என்று எனக்கென்று தேவன் நியமித்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா, இந்த ஒப்பிடுதல் மட்டும்தான் நம்ம எடுத்து இருக்கணும். எனக்கென்று தேவன் கொடுத்து நான் செய்யறேன்னா அந்த ஒப்பிடுதல் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இது 4வது தடை. 5வது தடை, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இது இருக்கக்கூடாது. அடுத்து 6வது தடை பயம். இது பயம் இருக்கக்கூடாது. பெரிய தடை. இந்த 6 தடைகளை நம்ம பொதுவான தடைகள், இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான தடைகள். இந்த தடைகளை ஜெயிச்சாலே அப்புறம் வரக்கூடிய வேறு தடைகளெல்லாம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அது அன்பான சகோதரர் சொல்ல, தடைகளை தாண்டி ஜெயம் கொள்ள வேண்டும். யோவான் சொன்னார், அவருடைய கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தில், யார் பாத்திரவான்? பாத்திரவான் அல்ல, ஜெயங்கொண்டவரா இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஜெயித்தவரா என்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள். அப்போ அன்பான சார், நாம ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கான சூழ்நிலை எல்லா அனுகூலத்தை தேவன் ஏற்படுத்தி தருவார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்ம கடைசியாக பார்த்து ஒரு வசனத்தை முடிக்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அன்பான சகோதரர் சொல்ல கடைசி வசனம், நாம் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருந்து இந்த ஊழியத்தை செய்யணும். அப்படி நம்ம இருந்தோம்னா தளர்ந்து போகாம ஏற்ற காலத்துல அறுப்போம். ஏற்ற காலத்துல நம்ம உயர்த்த வரைக்கும் தேவனுடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருப்போம். இப்படியாக எல்லா தடைகளையும் முறியடித்து போடத்தக்கதான பலனை தேவன் நமக்கு தருவார். அது நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் கேட்ட வசனத்தை நமக்கு தான் அப்படின்னு விசுவாசித்து எல்லா தடைகளையும் முறியடித்து நம்ம ஓடி தேவன் கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.